அதனாலதானே நம்ம மாமா எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்ல ஒவ்வொருத்தர முதல் அறிமுகப்படுத்திக்கிட்ட ஆசிரியரை யார் ஊர்ல இருந்து பேசுறாங்கன்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட ஆசிரியரை அதுக்காக ரைட் ஓகே எல்லாருமே ஓகே நன்றி. எல்லாருமே பேசினதுக்கு அப்புறம் மீட் பேச ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம். நான் காரமடலிருந்து எஸ்கே சதீஷ். வணக்கம் வாருங்க வாசந்த. அனைவருக்கும் மனமார்ந்த மாலை வணக்கம். நான் சத்தியன் அனமலிபுரம். மெக்கானிக் பேசுறேன் சார். வணக்கம் மகாதேவன். அனைவருக்கும் வணக்கம். காரமடலிருந்து பால்ராஜ். அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கோடீஸ்வரன். கணேஷ்குமார். அனைவருக்கும் வணக்கம். அரக்கோணத்தில் ரமேஷ். இகேஎஸ் செல்வநாராயண். செல்வநாராயண் இந்த சதீஷ் வந்தார். கூப்பிடலாம். ஒவ்வொருத்தரும் அறிமுகமாயிட்டாங்க. அறிமுகமாயிக்கங்க. வணக்கம் ஐயா, நான் ரன்னிங்ல இருக்கேன். இன்னும் வேற ஒருத்தர் ரன்னிங் ஊருக்கெல்லாம் கொடுத்து விட்டு ஐயா வணக்கம். சென்னை வெங்கடேசன். வணக்கம். வணக்கம் கணேஷ். வணக்கம் மதுரை. வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை
ஓகே வெரி குட். அதான் அது அண்ணே அண்ணே நானும் இருக்கேனே. நானும் இருக்கேனே. வணக்கம் வணக்கம் அண்ணே வணக்கம். பையன் முட்டியார புட்டுராஜ் விஸ்வநாதன் எந்த ஊரு? மணராஜ். கவுஸ்தார் இணைஞ்சிருக்காரு. வந்துட்டாரா வந்துட்டாரா? இல்ல வீடியோ ஆன் வாங்க வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. வீடியோ ஆன் பண்ணு. ரைட். ஓகே. ஏன்னா அவர் முடிச்சுட்டு வந்து விருதாச்சலம் விருத்தாச்சலத்தின் இரு கண்கள். ஆனா முரளின முகம் காட்டலாம்ல. முரளின தம்பி முரளி வணக்கம். சிவானே நான் பவான்ல இருந்து குழந்தை முரளி. அண்ணா ஆஸ்திரேலியால கொஞ்சம் காட்டலாம்ல. கொஞ்சம் ஒரு முறை முரளி வெயிட் பண்ணுவார். பரவாயில்ல. எனக்கு தெரியல யார் காட்டுங்க. பார்த்து பார்த்து போர் ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் வலைதளத்தில் மற்றும் கூகுள் மீட் சார்பாக மெக்கானிக் அனைவரையும் அந்த மீட்டிங் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறோம். இதில் ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால், நம்ம மீட்டிங் நடக்கும்போது வீடியோ ஆன் பண்ணும்போது பனியன் போடாமலோ படுத்துக்கிட்டோ இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணுறவங்க தயவுசெய்து வீடியோ ஆன் பண்ண வேண்டாம். அது ஒரு அநாகரிகமாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல முறையாக நாம் ஏன்னா இதில் பக்கத்தில் வீட்டில் செல்லு வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு அம்மா அவங்க பிள்ளைகிட்டலாம் காமிப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி இந்த வாரம் யார் யார் என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க, என்னென்ன ஒரு 8 மணி முடிய அதுக்கு பிறகு கேள்விகள் நிறையா யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்றத வைக்கலாம் அப்படின்றத இந்த நேரம் பதிவு பண்ணிக்கிறோம். வாருங்கள், பதிவுக்கு வாருங்கள். இந்த வாரம் PS6 யார் யார் என்னென்ன ஃபால்ட் அட்டன் பண்ணி சரி பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. 1 மணி நேரம் இருக்கு. அதாவது 8 மணி முடிய டைம். 8 மணிக்கு மேல கேள்விகள் கேளுங்க. நிறைய ஆசிரியர்கள் உள்ள இருக்கிறாங்க. குணனே இருக்கிறாரு, நம்ம அரசு சிவா இருக்கிறாரு, நம்ம முரளி இருக்கிறாரு, முகமது கவுஸ் இருக்கிறாரு, கனகராஜ் இருக்கிறாரு, மற்றும் நம்ம ஹைடெக் அண்ட் கூகுள் மீட் ராஜ்ஸ்ரீ மோட்டார்ஸ் அண்ணே ஆனந்த ஈஸ்வரன் இருக்கிறாரு, நம்ம குழந்தையண்ணே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆசிரியர்கள் உள்ள இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஆசிரியர்கள் உள்ள வர போறாங்க. அதனால கேள்வி
சார் எனக்கு ஒரு டவுட் சார், பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். இப்போ யூனிகான யூசிஎம் போர்டு போயிருக்கு சொன்னீங்களா சார், எல்இடி பல்ப் ஆல்டேஷன், அது எப்படி சார் போயிருக்கும்? இல்ல அததான் நான் வந்து சொல்லலாம்னு வந்தேன். அதுதான் நான் கை அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா, சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. அவர் பேசிட்டு இருக்கிறதுனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணேன். ஓகேங்களா, கொஞ்சம் அவர் பேசி முடிச்ச உடனே அடுத்து சிங்காரண்ணன் பேசுறாரா நீங்க கேளுங்க, வேற யாரும் பேசுறாங்களான்னு கேட்டுட்டு அப்புறமா நீங்க பேசுங்க. கை உயர்த்துற சிம்பல் வந்து சொல்லிருங்க முத்துவேலன். அதாவது இந்த ஆசிரியர்கள் வந்து இப்ப நான் வாசிச்சேன் பாத்தீங்களா, இவங்க பேசும்போது நீங்க கை சிம்பல் போடுங்க, உங்களை வரிசையா வந்து கூப்பிட்டுருவோம். அதை கொஞ்சம் கடைபிடிங்க. குறுக்க வந்து தயவு செய்து வந்து ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசினீங்கன்னா அது இடையூறா இருக்கும். அது என்ன டாபிக் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத மறந்துடுவோம். அது திருப்பி வந்து முதல்ல இருந்து பேசுற மாதிரி வரும். அதனால வந்து கை சிம்பல் போடுங்க, வரிசையா கட்டாயம் கூப்பிடுவோம், கூப்பிடாம இருக்க மாட்டோம். உங்களுடைய கேள்விக்கு அனைத்துக்குமே பதில் இருக்குது. இங்க இருக்கிற ஆசிரியர்கள் யாராவது உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால வந்து கை சிம்பல் போட்டு ரெடியா இருங்க, உங்களை வந்து வரிசையா கூப்பிட்டுருவோம். இப்போ வந்து இந்த வாரம் என்னென்ன ஃபால்ட் பண்ணீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க. இதுக்கு மேல வந்து வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் ஏதாவது எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஆனந்தீஸ்வரனே அதை நீங்க வந்து உள்ள கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்து சிங்காரண்ணே நீங்க ஏதாவது பேசுறீங்களா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம கனகராஜன் அது குணானன் ஒரு சென்சாரை பற்றி விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக இந்த வாரம் பாடம் நடத்துவாங்க. இப்போ அவங்களுடைய சொந்த அனுபவங்களை வந்து ஒரு அரை மணி நேரம் 8 மணி வரலாம் உங்களோட சொந்த அனுபவம் இந்த வாரத்தில் BS6 தன்னால் நம்ம என்னென்ன அட்டன் பண்ணியிருக்கோம், அவங்கவுங்க என்ன அட்டன் பண்ணியிருக்காங்கிற அந்த விளக்கத்தை கொடுத்துட்டா 8 மணிக்கு மேலே அவங்க பாடம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. அதுதானே? அதே மாதிரி இப்போ எல்லாருமே கை சிம்பிள் எடுத்துருங்க. வரிசையாக நாங்கள் ஒவ்வொருத்தர ஒவ்வொருத்தரை நாங்கள் கூப்பிடுவோம். பேசையில் யாருமே வந்து குறுக்கிட்டு இடையிட்டு பேசக்கூடாது. அதை திரும்ப சொல்கிறேன், அந்த நேரத்தில் சத்தம் போடுற மாதிரி வச்சுக்காதீங்க. அவங்களோட பதில் நிறைவேற்றுறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பேசலாம். ஆனால் ஒவ்வொருத்தரையும் வருஷப்படி நான் கூப்பிட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் பஸ்லேருந்து எல்லாரும் மீட் எடுத்துட்டு ஆரம்பிச்சிருக்கேன், மீட்டு போட ஆரம்பிச்சேன். அது இப்போ இப்போ கை சிம்பிள் கிடையாது, கேள்வி நேரத்தில் தான் கை சிம்பிள். இப்போ கிடையாது, இப்போ உங்களோட சொந்த அனுபவங்களை மட்டும் தான் சொல்லணும். சரவணன் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. சரவணன் அண்ணன். இணைப்பில் இணைந்திருக்கும் அனைத்து நமது மெக்கானிக் நண்பர்கள் அனைவருக்கும் மணப்பாறை மெக்கானிக் சரவணன். இன்றுதான் இந்த கிளாஸ்ல நான் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீட் போட்டுங்க சரவணண்ணே, மீட் போட்டுங்க. ஓகே, சரி. அவங்க சொந்த அனுபவத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் நேரத்தில் கை சிம்பிள் போட்டுக்கலாம். அனுபவங்களை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? போன வாரம் வந்து நானும் சரியா கலந்துக்கிற முடியல, கொஞ்சம் டிரைவிங்ல இருந்ததுனால இந்த வாரம் வந்து முழுசா வந்து பாத்துக்கிடுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்றீங்களா? பேசலாங்களா? நான் மணப்பாறை சரவணன். பேசலானே சொல்லுங்கண்ணே. 2 நாளைக்கு முன்னால R15 BS6 ஒரு வண்டி வேலை பார்த்தேன். சொல்லுங்க. அது கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது பக்குன்னு அடைச்சு போயிட்டு இருந்தது. அதை தரவா செக் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஃபியூல் பம்பில் வந்து பம்பு ஸ்பீடாக இல்லைங்கிறத கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பம்பையும் இன்ஜெக்டரையும் மாற்றி விட்டு கஸ்டமருக்கு கிளியர் பண்ணி வந்து டெலிவரி கொடுத்துருக்கேன். நல்ல சக்ஸஸான ஒர்க்கு நான் பார்த்தது. கிட்டத்தட்ட ஒரு 8500 ரூபா ஸ்பேரு வாங்கி போட்டு அனுப்பிச்சு கொடுத்தேன். ஒரு 2000 ரூபா லேபர் வாங்கியிருக்கேன். இதான் என்னோட அனுபவம். சூப்பர், அருமை. அண்ணனுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் ஜெய் கணேஷ். பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்றுக்கு ஒரு ஃபால்ட்டு ஸ்ப்ளெண்டர் BS6. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் கிடையாது. ஏன் கம்ப்ரஸர் இல்லைன்றத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைமிங் செயினும் அந்த செல்ஃப் மோட்டருக்கு வர அந்த செயினும் வந்து ரெடி பண்ணி போட்டு கொடுத்தேன். அது ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். நான் விழுப்புரம் ஜெய் கணேஷ். வணக்கம், வாழ்த்துக்கள் ஜெய், நன்றிகள் பல. வணக்கம் ஐயா, நான் சென்னையிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு டிஓ வந்து ரன்னிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் கஸ்டமர்கிட்ட. ரன்னிங் ஆஃப் ஆகிடும். நம்ம பெட்ரோல் இல்லாத எப்படி ஆஃப் ஆகுதோ அது மாதிரி ஆஃப் ஆயிடுச்சு. நான் பெட்ரோல் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. அதேமாரி ஒரு இன்ஜின் நம்ம ஊசி போகிற சிரஞ்சில் 2 சைடு
லகுவாயிருச்சு. அப்படியே ஓட்டி பார்த்தேன், கரண்ட் எதுவும் கட் ஆகல. ஓவிடு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். பிஜோ 351 இக்னிஷன் காயில் ஏஸ் பிரைமரி செகண்டரி சர்க்கியூட் அப்படின்னு வந்தது. மல்டிமீட்டர்ல செக் பண்ண ஓம்ஸ் வேலையெல்லாம் கரெக்ட். திடீர்னு எனக்கு சந்தேகம் வரல, போட்டு செக் பண்ண. அது என்ன வண்டினா? ஆனா ஓம்ஸ் டியோ சார், டியோ BS6 W33 சொல்லிட்டு ஒரு பார்ட் நம்பர். ஓம்ஸ் வேலையை ரெண்டுத்திலையும் செக் பண்ணும்போது கரெக்டா இருக்கு. ஆனா ரன்னிங் அப் சாத்தியமா? இதை நீங்க கேள்வியா வைக்கிறீங்களா இல்ல பதிலா சொல்றீங்களா? இல்ல, நான் அட்டெண்ட் பண்ணது சொல்றேன் ஐயா. அது ஓம்ஸ் வேலி கரெக்டா இருந்தும் ஆப் ஆகுது, அது எதனால சொல்லிட்டு லாஸ்ட்ல தான் அந்த கேள்வி கேட்கறீங்க. கேள்வியா வைக்கிறீங்க. ஃபால்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஃபால்ட் அரெஸ்ட் பண்றீங்க. வேற காயில் HD காயில் வேற மாற்றணும், சரியாயிடுச்சு அந்த ஃபால்ட். சரி, ஓகே. வாழ்த்துக்கள் வெங்கடேசன் அவர்களுக்கு, மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஹைடெக் அண்ட் கோல்மெட் சார்பாக நன்றி. மோகனரங்கனை மீட் போடுங்க. மோகனரங்கன் மீட் போடுங்க. லியோ தாமஸ் மீட் போடுங்க. பேசுறவங்களை தவிர ஆரம்பிங்கண்ணே. முட்டோல் ஆரம்பிங்கண்ணே. அடுத்தவங்க சொல்லுங்க, அடுத்தவங்க பேசுங்க. விழுப்புரத்துல இருந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்னா ஒரு 3 நாள் ஆகுது. நம்மகிட்ட ஒரு ஃபால்ட் வந்து, அதாவது ஸ்டார்ட் ஆகல ஃபுல்லாவே வந்தாங்க. சாவி இக்னிஷன் ஆன் பண்ணாங்க, ஒன்றுமே முக்கால. பேட்டரி செக் பண்ணாங்க, பேட்டரி சுத்தமாக மாட்டிட்டுங்கண்ணே. கஸ்டமர் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துரு, காசு கொஞ்சம் கையில் இருக்கு போடுது. நான் பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு போட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். அவங்க இல்லை, ஒரு 6 மாதம் தான் அது பேட்டரி மாற்றி, அந்த பேட்டரி இப்போ புதுசாக மாற்றி வந்துடுறேன் பேட்டரிக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி கடைக்கு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அவர் பேட்டரி வந்து அந்த பேட்டரி இல்லாமல், வண்டியில் அந்த பேட்டரி இல்லாமல் புது பேட்டரி அடிஷனலாக ஒன்று வாங்கி வந்துட்டாருங்க. புது பேட்டரி போட்டு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து சார்ஜிங் ஆகவே இல்லை, ஹெட்லைட் எரியவே இல்லை. நம்ம அந்த ஒயிட் கலர் ஒயர்ல வந்து பார்த்தோன்னா சுத்தம் வரவே இல்லைங்க. அப்புறம் மேக்னெட்டிக் கைடி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கோரே வந்து அப்படியே பர்ன் ஆகி போய் விட்டு போச்சு. கஸ்டமர் நான் சொன்னேன், நான் பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கனாக்கா இந்த காயில் தான் ஃபால்ட்டு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிடலாம், காயிலோட உங்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ அடிஷ்னலாக ஒரு பேட்டரி வந்து வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ செலவு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அந்த ஃபால்ட்டை அப்புறம் புது மேக்னெட் காயில் வேண சொல்லி அதை போட்டு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதுதான் நம்ம சந்திச்ச ஒரு நிகழ்வு. வாடிக்கையாளருக்கும் ஒரு அட்வைஸ் சின்னது. அவசரப்படுறாங்க. நானும் சீஸை கழட்டி விட்டு மல்டிமீட்டர்ல செக் பண்ணும்போது அந்த ரெகுலேட்டர்ல இருந்து ஒரு வயர்ல 14.7 ஏறுச்சு. நல்லா ரெகுலேட்டர்ல இருந்து சார்ஜ் வருது. ஏன்டா பேட்டரி மாட்டினா மட்டும் சார்ஜ் ஆக முடியுது சொல்லி சீஸை சொல்லி பேட்டரில செக் பண்ணா மறுபடியும் ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலைங்க. மறுபடியும் என்ன பண்ணேன், அந்த ரெகுலேட்டர்ல இருந்து தனியாக ஒரு பிட் ஒயர் எடுத்து பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்து சார்ஜ் ரிட்டர்ன் சார்ஜ் பண்ணி பார்த்தேன், அப்பயும் ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வர காயில் 3 ஒயரில் வருங்க, 3 மஞ்சள் கலர் ஒயர் வரும், 3லேயும் பாசிட்டிவ் வரும். அந்த ஒயரில் ஒரு ஒயரில் மட்டும் பாசிட்டிவ் கரண்ட் வரல. அந்த ஷார்டேஜ் பண்ணி பார்த்தா அந்த பல்சர்லாம் ஷார்டேஜ் பண்ண வந்துறீங்களா, கீழே செக் பண்ண இன்னொரு ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 2 ஒயரில் ஷார்டேஜ் பண்ணால் கரண்ட் வந்து 3ஆம் ஒயரில் வரணும்னா ஷார்டேஜ் ஆகலை. கடைசியில் காயில் கழட்டி பார்த்தா அதில் 3 கோர் வெந்திருந்தது. கடைசியில் காயில் 5000 காயில் வாங்கி மாற்றி விட்டாங்க. இதுதான் நான் பண்ண BS6 இந்த வாரம். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 1 வருஷம் முன்னாடி சொன்னாரு, அந்த முறையை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. அதனால எப்போதும் ஒன்று ஸ்டாக் வச்சிருப்பேன் நம்ம கடை இல்லைங்க. நன்றிங்கண்ணே. சூப்பர், அருமையான தகவல். வாழ்த்துக்கள். சொல்றேன் 3 வாரம். ஆர்ஜே பைக் பால்ராஜ் கை சிம்பிள் காரமடை பால்ராஜ். அவர் கை தூக்கிட்டு பேசவே மாட்டாரு. சரி, ரைட்டு. கார்த்திகேயன் நீங்க பேசிட்டீங்க, கை சிம்பிள் எடுத்துருங்க. அடுத்து ஜெயந்தி அவங்க பேசுங்க. ஜெயந்திங்கிற ஐடியில் இருக்கவங்க பேசுங்க. இல்ல, அவர் ஏற்கனவே பேசிட்டாரு. நீங்க அது எந்த வண்டின்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ணீங்களா? எஸ் சார். என்ன வண்டி? இல்ல எல்லாமே கை சிம்பிள். ஆக்டிவா 6 BS6.
ஓகே, திரும்ப சொல்லுங்க. நீங்க செஞ்சது திரும்ப சொல்லுங்க ஒரு தடவை. வண்டி வந்து ஆக்டிவா BS6 வந்து ஸ்டார்ட் ஆகல செல் இந்த யாரோ ஒருவர் டிவிக்கு பக்கத்துல செல்ல கொண்டுட்டு போறீங்க. டிவி பக்கத்துல செல்லு கொண்டு போவாதீங்க. கொஞ்சம் தள்ளி வாங்க, இறைச்சலா இருக்கு. ஃபியூல் மோட்டர் ஓடல சார். அந்த ஓகே ஓகே. ஃபியூல் மோட்டர் ஓடல. அப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து ரிலே 2 ரிலே இருக்குது. அந்த 2 ரிலேல ஒன்று வந்து அந்த பம்பு ஓடுறதுக்குள்ள ரிலே. அந்த ரிலேல வந்து 2 நமக்கு இந்த ரிலே வேலை செய்யறதுக்கு ஒரு எர்த்து மெயின் வேணும்ல, அதில் வந்து 2லேயுமே மெயின் வந்து 12 வோல்ட் கரண்ட் வந்துச்சு. அந்த அந்த லைன் எங்கே போகுதுன்னு பிரித்து பார்க்கும்போது ECUல இருந்து அது எர்த்தா வர வேண்டிய லைனாக இருந்தது. அதை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கி திருப்பி சைடு ஸ்டாண்ட்ல இருந்து அதே கலர் ஒயர்ல தான் எர்த்து மெயின் வந்து அப்படி எர்த்தா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த கை தூக்கி இருக்கிறாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. பைக் பாயிண்ட் கேடி அவர் முதல்ல அவருக்கு வாய்ப்பு இருப்போம். பைக் பாயிண்ட் கேடி சார் ஓனர் சார் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். ஐடி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. பைக் பாயிண்ட் கேடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இது ஃப்ரெண்ட் ஓபன் பண்ணு சார். அப்படியே பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். மெக்கானிக் பேரு மகாதேவன் சார். மகாதேவன். சொல்லுங்க சொல்லுங்க. இது நமக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு FZ வருஷன் 3 வந்துச்சு சார் கடைக்கு. வண்டி தள்ளி தான் வந்தாங்க. பேட்டரி சார்ஜ் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சார். அது கிளச்சு பிடிச்சா வந்து மீட்டர் கிட்ட எல்லாம் ஒர்க் ஆகுது சார். செல்ஃப் கிளச்சு விட்டா ஒர்க் ஆக மாட்டேதுன்னு எடுத்து கொடுத்தேன் எக்ஸ்ட்ரா. எடுத்து வந்து பாடி எடுத்து கொடுத்தா எல்லாம் ஒர்க் ஆகுது சார். ஆனா அது பேட்டரி ஆண்ட வார்த்தை சில டைம் வந்து மெயின் ஆகுது சார். அது என்ன கம்ப்ளைண்ட்னே தெரியல. நமக்கு குரூப்ல சார் ஒருத்தர் சொன்னா எடுத்து கொடுங்கன்னு. அது ஏன் மெயின் ஆகுதுன்னே தெரியல சார். அது ஒரு கேள்வி சார். நானு இந்த கேள்விக்கும் பதில் வரும். கை சிம்பிள் எடுத்துருங்க. ஆனந்த சார் உங்களுக்கு நீங்க கை சிம்பிள் தூக்கணும், உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவர் பைக் பாயிண்ட் கேடி மகாதேவனா அவர் நீங்க கை சிம்பிள் எடுத்துருங்க. மீட் போட்டுக்கோங்க. நீங்க தேவன் மீட் போடுங்க. மீட் போடுங்க. ஒரு நிமிஷம். இந்த சாய் சரவணன் உள்ள வர்றாரு. அவரை அனுமதிச்சுட்டு இப்ப நான் வந்து இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காரணம் இருக்கு. வந்து பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப வந்து வந்து ரீசன் வந்து சொல்லியிருந்தேன். இந்த பாட்டுக்கு உண்டான ரீசன் சரியா தவறா அப்படின்றதுதான் கேள்வி. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் வந்து கரெக்டா சொல்லிடுறேன். பெரும்பாலும் வந்து நிறைய மெக்கானிக்ஸ் வந்து என்ன பண்றாங்க, நிறைய மெக்கானிக்ஸ் சொல்லக்கூடாது, ஒரு சில மெக்கானிக்ஸ் வந்து இந்த ஹெட்லைட் ஆல்ட்ரேஷனுக்கு வந்து அந்த யூனிகார்ன்ல நடந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஹெட்லைட் ஆல்ட்ரேஷனுக்கு வந்து சார் மியூட் போடுங்களேன். யாரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது. ஆனந்த் சார் பாயிண்ட் ஒரு இருக்காருல, அவருக்கு நீங்க மீட் போடுங்க. நீங்களே போட்டுருங்க. இந்த ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். பைக் பாயிண்ட் கேடி செல்லுல இருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு நிமிஷம். பைக் பாயிண்ட் கேடியா? இல்ல போட்டாரா? இல்ல சவுண்ட் வருதுண்ணே. லேடிஸ் வாய்ஸ் வருது. இல்ல அது இவர முத்துவேல் அண்ணன் வீட்ல அவங்க ஒய்ஃப். நீங்களும் சரி ஓகே. இதுதான் இந்த ECMல வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு டாபிக் எடுத்தது. இந்த ECM மெயின் வந்து உள்ள பார்ட்ஸுக்கும் வந்து ஆக்சுவேட்டர் அண்ட் சென்சார் எல்லாருக்கும் வந்து எர்த்தமையா வருது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். தவறுதலா வந்து ஒரு மெக்கானிக் என்ன பண்ணிட்டாரு, கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு பேசினவர், அந்த ஹெட்லைட்ல வரக்கூடிய எல்லோ லைன், நான் அந்த வீடியோல அந்த போட்டோ காமிச்சிருப்பேன், நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஹெட்லைட்ல வரக்கூடிய ஹெட்லைட் சுவிட்ச், ஏன்னா முத்து நீங்களும் கவனிங்க, இந்த RR யூனிட்ல இருந்து அதுல வந்து ஒரு உள்ள போயிட்டு, அதாவது மேக்னெட்ல இருந்து ஒயிட் கலர் சார்ஜிங் காயில் வந்து உள்ள ஒயிட் கலர், அது இண்டிகேட்டர் டிமன் பிரைட் அப்படியே ஹெட்லைட்டுக்கு போகுது. அந்த வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, டிசி சுவிட்ச் மூலியமா கொடுத்திருக்காரு. டிசி இன்புட் ஒரு ஹெட்லைட் மெயின் வந்து
ஆகக்கூடிய அந்த பல்புக்கு சுவிட்சிங் ஆகிறதுக்கு சுவிட்சிங்ல வச்சிருக்காரு, பல்பு எரியிற மாதிரி வச்சிருக்காரு. இவர் கொடுத்த செகண்ட் பல்பு எரியுது டிசில, உடனே வந்து வண்டி ஆஃப் ஆயிருச்சு. பார்த்தா அங்க வந்து அவுட் ஆயிடுச்சு. இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுதான் வந்து கேள்வி. அந்த நான் வீடியோல நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருப்பேன், காமிக்கிறேன். அது நீங்க எல்லாம் ஏன்னா இது வந்து மெக்கானிக்ஸ் வந்து மெக்கானிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. நான் அந்த படத்தை பாருங்களேன், ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? நாலு கட்டமா இருக்கு. அதுலதான் வந்து இந்த டிம் அண்ட் பிரைட் சுவிட்சுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் வருது பாருங்க, வருதுங்களா? வருது. அந்த டிம் அண்ட் எல்லோ இந்த பையன் வந்து லைன், அதாவது வரக்கூடிய ஏசி லைன் வந்து எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பல்பு. ஒன்னு டிம்ல எரியும், இல்லைன்னா லோ பீம்ல எரியும், இல்லைன்னா ஹை பீம்ல எரியும். BS6ல உங்க எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து டிசி இன்புட் வந்து கொடுத்தா அதுல என்ன நடக்கும் அப்படின்றதுதான் வந்து கேள்வி. வந்து அந்த எல்லோல வந்து டிசி இன்புட் உள்ள போய் அந்த ஒயிட்டா மாறி, ஒயிட் வந்து ஹெட்லைட் பல்புக்கு போகுது. ஹெட்லைட் பல்புக்கு போய் உடனே வந்து பல்பு டிசியில் எரிஞ்சு உடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இசிஎம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அந்த எது மூலியமா வந்து எப்படி நடந்திருக்கும், அந்த இசிஎம் ஷார்ட் சர்க்கியூட் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. ஒண்ணு ஆர்ஆர் வழியா போயிருக்குமா, அல்லது பல்பு வழியா எர்த் வழியா போய் அங்க இசிஎம் போய் ஷார்ட் ஆயிருக்குமான்றதுதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா இது சக்சஸ், மிகப்பெரிய சக்சஸ். இது அந்த தவறு வந்து ஒரு சில மெக்கானிக்ஸ் பண்ணாம இருப்பாங்க, அவருக்கும் ஒரு பதிலா இருக்கும். அதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது எனக்கும் உண்டான ஒரு கேள்வி, அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் கிடையாது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப அந்த இசிஎம்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றதுதான், எதனால எப்படி போய் அந்த இசிஎம் அடியே இருக்குன்றதுதான் சார் கேள்வி. அந்தமான் சக்திவேலும் வந்து பதில் சொல்லியிருந்தாரு. சக்திவேல் மீண்டும் ஒரு தடவை சொல்றீங்களா இந்த மீட்டிங் மூலியமா? கண்டிப்பா சார். சொல்லுங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். என்ன இது வந்து கருத்து தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிசி வோல்ட்டுங்கிறது ஒரு கரண்ட், ஒரு நிலையா வரக்கூடிய கரண்ட். ஏசிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், அலையா வரக்கூடியது. இப்ப சார் கேட்டிருக்காரு ஒரு ECU எந்த விதத்துல அடி வாங்கியிருக்குன்னு. இப்ப ப்ராப்பரா ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகும் போது நம்ம மல்டிமீட்டர் ப்ரோப் ரெண்டையும் கொண்டு போய் பேட்டரியில வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாங்க, பேட்டரியில இருக்க வோல்ட் 2 வோல்ட் அதிகமாகி பேட்டரி சார்ஜ் ஆகும். அதே போல டிசியை தூக்கி கொண்டு ஏசியில வச்சோம்னா ஏசியில இருந்து அங்கிட்டு வரக்கூடிய வோல்டேஜ் ஏசிக்குள்ள நுழைஞ்சு ஆர்ஆர் யூனிட்ல போய் இசிஎம்க்கு ரிட்டர்ன் அலையா போனாலும் எனக்கு தெரிஞ்சு ECU அடி வாங்கிருக்கு சார். இல்ல, எது வழியா போய் ஆயிருக்குன்றீங்க சார்? ஆர்ஆர் யூனிட் வழியா ரிட்டர்ன் தான் போயிருக்கு. இப்ப டிசி அவர் இருக்காரு, பட் ஆனா டிசி போறதுக்கு பதிலா ஏசி ரிட்டர்ன் டிசி, அந்த டிசி வயர் வழியாவே ஏசி வந்துருச்சு ரிட்டர்ன். ஏன்னா வந்து தள்ளுறக்கூடிய சக்தி வந்து ஏசிக்கு அதிகமா இருக்கு. டிசி வோல்ட் 12 வோல்ட்லயே நின்றோம். ஆனா ஏசி வந்து உங்களுக்கு 13, 12, 13 இந்த அளவுக்கு எகிரும். அப்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் போது எந்த சைடு சார் அதோட ஃப்ளோ, எந்த சைடு இருக்கும்? அப்ப வந்து டிசி சைடு தான் ஃப்ளோ ஆயிடும். ஏசி டிசி சைடு ஃப்ளோ ஆகி ஆர்ஆர் யூனிட் போய் ஆர்ஆர் யூனிட் பஸ் ஆயிருக்கணும், இல்ல ஷார்ட் ஆயிருக்கணும். அதன் பிறகு ரிட்டர்ன் இசிஎம் போய் இசிஎம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதுல நீங்க ஆர்ஆர் வழியா போயிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆர்ஆர் விட்டு அங்க போகல, ஓகேங்களா? ஆர்ஆர் விட்டு அதே ஆர்ஆர் விட்டு மாட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர் விட்டும் நல்லா தான் இருக்கு. அதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆர்ஆர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து தள்ளக்கூடிய இது மட்டும்தான், உள்ளுக்குள்ள திருப்பி ரிட்டர்ன் வாங்கக்கூடியது வந்து இருக்காது. ஏன்னா ஒரு டயோடு உள்ள வச்சிருப்பாங்க. அதனால வந்து உள்ள வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மிகள் ரொம்ப கம்மியாத்தே இருக்கும். இதுல என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹெட்லைட் எர்த்து மூலியமா வந்து பவர் வந்து, ஏன்னா ஹெட்லைட் எர்த்து வந்து உங்களுக்கு ஈசியில இருந்தே ஹெட்லைட்டுக்கு வந்து எர்த்து வருது. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஹெட்லைட் பல்ப் மூலமா வந்து அந்த டிசிபி அந்த எர்த்து மூலமா ஆர்ஆர் இது நம்ம இசிஎம் போயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்தா வைக்கிறேன். இதுதான் முத்துவேல் அண்ணன். ஓகேயா? எர்த்திங் மூலியமா தான் வந்து இசிஎம் வந்து போகும். ஏன்னா நம்ம இசிஎம் பத்தி போறப்ப அந்த எர்த்தை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா இது போகக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த வண்டியில IH கண்ட்ரோல் பிளஸ் இருக்கிறதுனால
ரிட்டர்ன் வோல்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எர்த்திங் மூலியமா தான் ரிட்டர்ன் சிக்னலாக போய் உங்களுக்கு அடியாக இருக்கும். ஏன்னா ஏசி வோல்டேஜ்ன்றது வந்து ப்ளஸ் மைனஸ் தான், ரெண்டுமே ஒரு டிசி கரண்ட் கிடையாது. இந்த ப்ளஸ் மைனஸ் அதிக போகிறப்ப ஏன்னா வால்டேஜ் அதிகமாக இருக்கும். டிசின்றது 12 வோல்ட், அந்த ஏசி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட 90 வோல்ட் கிட்ட வரும். ஹெட்லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 வோல்ட் வர்றப்ப கண்டிப்பான முறையில் அந்த நம்ம ஏற்கனவே இசிஎம்மோட வோல்டேஜ் நம்ம பார்த்தோம் ஒரு 8 to 16 இருக்கும். இது 17-18 போகிறப்ப கண்டிப்பான முறையில் ஒரு அடியாக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். நன்றிங்க, இது எனக்கு தெரிஞ்ச கருத்து. சார் குணா சார். ஆனா இது யாருண்ணே மீட் போடுங்கண்ணே. குணா சார் மீண்டும் சக்திவேல். குணா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஈசியா இருக்கட்டும் இல்ல இசிஎம் இருக்கட்டும், மைக்ரோ ப்ரொசீஜர்ல தான் முறைப்படி உங்களுக்கு வந்து எல்லாமே எர்த்து கண்டினியூட்டி ஆகுறது. அப்ப மைக்ரோ ப்ரொசஸருக்கு முன்னாடி உங்களுக்கு நான் போலரைசிங் கெப்பாசிட்டர் என்பிசின்னு ஒரு கெப்பாசிட்டர் 90% கிரவுண்டு பிளஸ் அதுல கண்டினியூட்டி கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மைக்ரோ ப்ரொசீஜருக்கு மைக்ரோ கண்ட்ரோலுக்கு முன்னாடி என்பிசி போட்டிருப்பாங்க. என்பிசிக்கு இன்னும் கொஞ்சம் மேல வந்தோம்னா ஒரு ரெஜிஸ்டர் போட்டிருப்பாங்க பிளாஸ்ட் ஆகுறதுக்கு. சரிங்களா? அப்படி நீங்க ஹெட்லைட்டோட உங்களுக்கு கிரவுண்ட் வழியா உங்களுக்கு போயிருச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பஸ்ட் ஆயிருக்கணும். அதையும் தாண்டி போச்சுன்னா ஏபிசி நான் போலரைசிங் கெப்பாசிட்டர் அது போச்சுன்னா அது 90% ஆல்ரெடி கிரவுண்டா இருக்கனால அது பஸ்ட் ஆகி ரிட்டர்ன் கிரவுண்ட் தான் வந்திருக்கணும் ஒழிய மைக்ரோ ப்ரொசீஜருக்கு உள்ள போறது வாய்ப்பே இல்லை. இல்ல சார், எப்படி கேட்டீங்க, நீங்க சொல்ற கரெக்ட் தான். ஒரு ரெசிஸ்டருக்கும் ஒரு பொலாரிட்டி கெப்பாசிட்டருக்கும் ஒரு வேல்யூபிள் ஒன்று இருக்கு. இது இவ்வளவுதான் வேல்யூ அப்படின்றது வந்து இருக்கும். அந்த கொடுக்கப்பட்ட வேல்யூக்கு அதிகமாக சர்ஜ் வோல்டேஜ் போனாலே ஒரு சின்ன மைக்ரோ கண்ட்ரோல்ல ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலே மூலியமே பாதிக்கக்கூடியது. நான் இசிஎம்ன்றது ஏதோ ஒரு பொருள் போச்சுன்னா அடுத்த செக்ஷன் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. உள்ளுக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டர் கட் ஆனாலே டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொன்னார்ல ஃபியூல் பம்ப் மட்டும் ஒர்க் ஆகல, கரண்ட் வருது, இஜெக்டர் வேலை செய்யுது ஆனா இது மட்டும் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஓகே, ரொம்ப நன்றி. ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. குணசேகரன் அண்ணனும் சக்திவேல் அவரோட சாரி சக்திவேல் அண்ணனும் முத்துவேல் அண்ணனும் குணா அண்ணனும் நிறைய தகவல் கொடுத்துருக்கீங்க. அதுல முத்துவேல் அண்ணன் கொடுத்ததுதான் வந்து சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஏற்கனவே ஒருத்தருக்கு வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அவர் வந்து காவக்காரம்பட்டி மெக்கானிக் ஹெல்ப் பண்ணப்ப அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இசிஎம் வந்து பல்பு மாட்டி இதாகி இசிஎம் போய் இசிஎம் வந்து ஒன்று புதுசு போட்டு அதே ஆர்ஆர் யூனிட் தான் போட்டிருக்காரு. ஆர்ஆர் யூனிட் அப்போ வந்து எனக்கு என்னன்னா ஆர்ஆர் யூனிட் பஸ்ட் ஆகல அப்படின்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ எப்படி போயிருக்கும் அப்படின்னா பல்பு வழியா கிரவுண்டுக்கு போய் கிரவுண்டு வந்து எப்பயுமே இசிஎம்க்கு உள்ள போகுது. நம்ம குணாண்ண சொன்ன மாதிரி இவர் சக்திவேல் சொன்ன மாதிரி அந்த இடத்துல இசிஎம்க்குள்ள முன்னாடியே ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அது வந்து பஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஆனா அதை வந்து நம்ம பண்ண முடியாது, இசிஎம் ரிப்பேர் பண்றவங்க பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் அது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஓபன் பண்ணி பண்ண முடியாதனால அது வந்து இசிஎம் அவுட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே தான் நடந்திருக்கு. இப்ப நம்மளுக்குலாம் வந்து என்ன ஒரு புரிதல் ஏற்படுத்திருக்கு அப்படின்னா, நம்ம எக்ஸல் 100 மாதிரி எர்த்துக்கும் வந்து ஒரு ஃபியூஸ் வந்து இசிஎம் போகக்கூடிய இடத்துக்கும் தனியா வந்து ஒரு ஃபியூஸ் வைக்கணும் அப்படின்றது இந்த ஒரு அனுபவம் மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். நம்மள்ட்ட வர சர்வீஸுக்கு வர வண்டிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வைக்கிறது நல்லதா, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. நான் முத்துவல்ல தேங்க்யூ. குறிப்பா யூனிகான்ல இந்த பிரச்சனை ஹார்ன் அசம்பிள் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து இசிஎம் லைன்ல இருந்து ரொம்ப இழுத்து கொடுத்துறேன். அதாவது இக்னிஷன் ரிட்டர்ன் லைன் இந்த 4 ஒயர் வரதுல மாத்தி கொடுத்தோம். இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. கண்டிப்பா யூனிகான்ல இந்த பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டியது. ஓகே தேங்க்யூ. இல்ல அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான். ஏன்னா நம்ம வந்து சேஃப்டி இப்ப நம்ம சைடு வந்து நம்ம நிறைய குரூப் வந்து வச்சிருக்கோம். எல்லாருக்கும் வந்து இது கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா இருக்கும். இந்த ஒரு விஷயம் நம்ம மெக்கானிக்ஸ் அந்த தவறா பண்ண மாட்டாங்க. சார் பேட்டரியிலே தனி ஒயர் தான் சார் கொடுக்கணும். ஓகே முரளி சொல்லுங்க. சார் எனக்கு ஒரு
சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை ஒன்வே டயோடு ஒன்று அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்கலாமா சார்? அண்ணா காளிதாஸ் அண்ணே முரளி அண்ணன் பேசுறாரு, விருத்தாச்சலம் முரளி அண்ணன் பேசுறாரு, அவர் பேச விடுங்க. முரளி அண்ணன் பேசுங்கண்ணே. ஓ விருத்தாச்சலம், ஓகே ஓகே ஓகே. விடிஎம்னா விருத்தாச்சலம், ஓகே வெரி குட் சார். கீ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஓ வந்து விருத்தாச்சலம் முரளியா? 7.5 பீஸ் வந்து ஓகே கிடைச்சிரும். சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா ECU ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ECU மாத்தும் போது லாக் செட்டோட மாத்தினா மட்டும்தான் மறுபடியும் அந்த ECU போகாம இருக்கும். எது லாக் செட்டா? லாக் செட்டோட சேம் ECUவோட மாத்தணும், ECMோட சேர்த்து மாத்தணும். ஓகே ஓகே. அப்படி மாத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ECM மறுபடியும் போகாம இருக்கும். இது வந்து புரிதலுக்காக ஒரு கேள்வியா இருக்கு. முரளினா தவிர நீங்க கொஞ்சம் முன்ன மறுபடியும் சொல்லுங்க. அது நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது கொஞ்சம் எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. சொல்லுங்க. கேக்குதுங்களா இப்போ? கேக்குது சொல்லுங்க. கீ ஆன் பண்ண உடனே 7.5 பீஸ் வந்து அடி வாங்கும். ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா ECU ஷார்ட் சர்க்யூட் ஆகி 7.5 பீஸ் போகும். அப்போ வந்து ECU கம்ப்ளைண்ட் அப்படின்றது தெரிய வருது. அப்போ நம்ம ECU டைரக்டா மாற்றக்கூடாது, கீ செட்டோட சேமா மாற்றினா மட்டும்தான் மறுபடியும் ECU போகாம இருக்கும். நம்ம ECU மட்டும் மறுபடியும் மாற்றுறோம் அப்படின்னாக்கா, கீ செட்டை மாற்றோம் அப்படின்னாக்கா ECU மறுபடியும் ஷார்ட் ஆகும். ஓ அது ஃபியூச்சர்ல ஆகும்னு சொல்றீங்க. ஓகே. அதாவது இல்ல சார் முரளி சார், இப்ப அந்த வண்டி வந்து ரன் ஆகி இப்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளம் வரல. ஃபியூச்சர்ல நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும், லாக் சைடையும் சேர்த்து மாத்த சொல்றீங்க. ஓகேங்களா? ஓகே சார் ஓகே. சொல்லுங்க கனகராஜன் சொல்லுங்க. விருதாச்சலம் முரளி சார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா ஷைனுக்கு ECU போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த ECU தொடர்ச்சியா ஃபீஸ் போய்கிட்டே இருக்கும்போது நம்ம ECU மாற்றும் போது வந்து லாக் செட் சிஸ்டம் மாத்தணும்ன்றதுதான் வந்து அவர் ஹோண்டா ஷைனுக்கு உண்டான விளக்கங்களை சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதுதான். ஆனா இப்ப நம்ம பேசிக்கிட்ட டாபிக் வந்து ஹோண்டா யூனிகான்ல பல்ப் கட் ஆஃப் லைன் பண்ணும்போது ஒரு DC சர்க்யூட் வந்து AC சர்க்யூட் மிக்ஸ் ஆகுதுன்னும் போது வந்து RR2 வழியா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் வோல்டேஜ் எர்த் மூலியமா போயிட்டு RR2 போகாது, உங்களுக்கு ஃபீஸும் போகாது, ஒயரிங் கிட்ட பஸ்ட் ஆகாது, எதுவும் ஆகுது. ஸ்பைக் வோல்டேஜ் எர்த்லயும் போகலாம். அது வந்து டைரக்டா எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா RR2 கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இந்த என்ன பண்ணுது எர்த் வழியா போயிட்டு சேஸ் வழியா போயிட்டு திருப்பி என்ன ஆகுதுன்னா ECக்கு போற அந்த கிரவுண்டிங்ல போய் ECU போய் ஷார்ட் ஆக்கி விட்டுருது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேலை செய்யாது பாத்தீங்கன்னா மெயின் ரிலேல உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் கிரீன் லைன் ஒன்று வரும். அதுக்கு எர்த் சிக்னல் கிடைக்காது. அப்போ இந்த உங்களுக்கு மெயின் ரிலேல எர்த் லைன் வரல அப்படின்னா ECUல உங்களுக்கு கிரவுண்டிங் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்போ எங்கேயோ ஒரு ஸ்பைக் வோல்டேஜ் வந்து ECU டேமேஜ் பண்ணிருக்கு. அதனால தான் உங்களுக்கு மெயின் இந்த ப்ராப்ளம் வரல. ஒருத்தர் ஆக்டிவா கூட கேட்டிருந்தாரு, நான் மெயின் ரிலேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் கிரீன் லைன்ல ஒரு எர்த் கொடுத்தவன தான் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் லைன் வந்து ஒரு பாடி கிரவுண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்பதான் மெயின் ரிலே ஆன் ஆகும், ஃபீல் பம்பும் உங்களுக்கு ஆன் ஆகும். அதே மாதிரி இது RR2 வழியா தான் உங்களுக்கு ஒரு எர்த் வந்து டைரக்டா வந்து சேஸுக்கு போயிட்டு சேஸ்ல இருந்து ECU போய் டேமேஜ் பண்ணிடுது. இதே உங்களுக்கு DC சர்க்யூட்ல போயிருந்து அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி உங்களுக்கு FI ஃபீஸ் வந்து ஃபீஸ் போயிட்டு இருக்கலாம், இல்ல ஒயரிங் ஏதாவது பஸ்ட் ஆயிட்டு இருக்கலாம். இது RR2 போயிட்டு தான் உங்களுக்கு கிரவுண்டிங் ஆகி ECUல போய் டேமேஜ் பண்ணிருக்கு. இதுதான் அதுக்குண்டான விளக்கம். நன்றி, வணக்கம். வந்து ஒரு கட் ஆஃப் பண்ணும்போது அந்த வண்டி சர்க்யூட் எப்படி, அதாவது ஒயரிங் சர்க்யூட் எப்படி இருக்குது, அதை எப்படி கட் பண்ணா எப்படி சரியாகணும் கொஞ்சம் கால்குலேஷன் வண்டி வேலை செஞ்சா அந்த வேலை சக்சஸ் ஆகும். இப்போ கனகராஜ் அருமையா விளக்கத்தை சொன்னா அப்படி, அதாவது ஒரு AC வோல்ட் DC வோல்ட்ல வந்து AC வோல்ட் பூந்து உள்ள போனனால அந்த ECU டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு. இப்போ அந்த மாதிரி சத்தியவேல் சொன்னா அப்படி அந்த சிஸ்டம் வந்து முன்னாடி ஒன்று ஸ்டெப்பா தான் இது ஈடாவு அப்படின்னு. இப்போ ஆனந்த ஈஸ்வரன் என்ன சொன்னா அப்படி அதை பிரிச்சு பண்ற அளவுக்கு அது கிடையாது, அதெல்லாம் மோல்டிங் டைப் தான். அப்படி இருக்கும்போது நம்ம டோட்டல் ECU தான் மாத்தி ஆகணும். அதுக்கு வந்து நாம வந்து கவனமா கையாள வேணும் ஒவ்வொரு வண்டியுமே. அது வந்து கையாளனா மட்டும்தான் நாம ஒரு நல்ல சார். நான் கேட்ட கேள்வி புரியலன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை நான் திரும்ப பண்ணிருக்கேன். அதனால திரும்ப நான் அதே ஒரு கேள்வியை நான் திரும்ப ரெக்கார்ட் பண்றேன். ஏன்னா இது கண்டிப்பா வந்து யூடியூப்ல சேவ் ஆகும். ஆக்சுவலி
ஒரு ஈஸியமோ நம்ம பாதுகாக்கணும், நம்மளை போன்ற மெக்கானிக்ஸ் பாதுகாக்கணும்னா ஒரு ஆர்என் எக்ஸ்ட்ரா ஆர்எனோ ஒரு எல்இடி லைட்டோ ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பேட்டரியில இருந்து ஒரு மெயின் எடுக்கிறாங்க, அதுல ஃபியூஸ் கொடுக்குறாங்க, அதுக்கடுத்து டயோடு கொடுக்கணும். இது வந்து இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, அதுல என்ன டயோடு யூஸ் பண்ணணும், என்ன ஃபியூஸ் வந்து கொடுக்கணும், எர்த்துக்கும் சரி மெயினுக்கு கொடுக்கணும், அதை மட்டும் தான் வந்து இப்ப இதை மட்டும் சொல்லிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ECU வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அல்லது ECUக்கு மட்டும் செப்பரேட்டா வந்து ஒரு ஃபியூஸ் டயோடு எதுவும் கொடுக்கணுமா? ஏன்னா ஃபியூச்சர்ல அது எந்த வண்டிகளுக்கு கொடுக்கணும், எந்த வண்டிக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. அதான் மெயின் எடுத்துட்டு வந்து 4 பின் ரிலே கொடுத்து அந்த சுவிட்சிலிருந்து வர லைனை வந்து அந்த 4 பின்னில் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மெயின் ரிலேவில இருந்து சுவிட்ச் டிம் பிரைட்டுக்கு ஹெட்லைட் பல்ப் கொடுத்தா அது ஒரு சேஃப்டியானது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நானே என்ன பண்றேன்னா கேட்டீங்கன்னா இந்த ரிலே கொடுக்கறதுக்கு முன்னாடி இடையில பார்த்தீங்கன்னா 6 amps டயோடு போடுவேன் பவருக்கு தகுந்த மாதிரி. அதாவது 6 amps டயோடு அது ஒன்று போடுவேன், 35க்கு 35 அந்த 60 போடுறதா இருந்தால் 2 டயோடு போடுவேன், 2 லூப் பண்ணி அப்படியே போடுவேன். ஏன்னா ஜிங்கேஜ் கரண்ட் இங்கிருந்து போகக்கூடாது, லே மீறி எதுவும் போகாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டி அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, பீஸ் போடுவாங்க, 10 amps பீஸு 20 amps பீஸு அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு சேஃப்டியான விஷயம்தான். ஆனா அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது தான் இதெல்லாம் யூஸ் பண்றோமா ஒலிக்கு. அதுக்கு முன்னாடி கம்பெனிக்காரன் வந்து அந்த ECUல வந்து அது கரெக்டான முறையில் செயல்பட்டு இருந்தால் அது எதுவும் போவாதுன்னு தானே டிசைன் பண்ணி அனுப்பிச்சுடுறாங்க. நாம ஆல்ட்ரேஷன் போகும்போது தானே இந்த டயோடு சிஸ்டம் இந்த எல்லாம் பண்றோம். புரியுதுங்களா சார்? ஓகே, நீங்க டயோடு ஃபியூஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு இன்னும் சரியான விளக்கம் வந்து கிடைக்கணும். யாராவது இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முத்துவேல் என்ன சொல்றீங்களா? சார் சொல்லலாங்களா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சார் பிரபு சார் வந்தவாசி. சொல்லுங்க சார். ஒன்று சார், யூனிகான் BS6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா AC லைன் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல 2 வயர் வரும் கப்ளர்ல. நம்ம பின்ன எடுத்தோம்ல சாக்கெட்ல, அதுல பின்ன சொருகி ஒரு வயர் சின்ன பீஸ் வயரோட சொருகிட்டு அந்த வயர்ல DC லைன் கொடுத்தோம்னா உங்களுக்கு சாவி போட்ட உடனே மெயின் வந்து போகும், சாவி ஆஃப் பண்ணா கட் ஆயிரும். அதாவது லைன் கட் ஆயிரும். இது வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆனதான் AC லைன் ஒயரிங் பண்ணாம அத சிறந்த முறையில் செய்ய சொல்றாங்க. ஒயரிங்க தெளிவா அழகா நீட்டா இருக்கும் அப்படிங்கிறது. இல்ல ஓகே, அந்த பின்னெடுத்து விடுறோம் எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலை தான். ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணு. அதாவது நீ வந்து AC லைன் இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணா ஹெட்லைட் எரியுது, அதை எடுத்துட்டு அந்த AC லைன் வந்து கரண்ட வந்து நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க? பின்னாடி பல்ப் எரியுதுங்க. AC உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் அது எவ்வளவு பவர் வேணாலும் இது பண்ணிக்கலாம். யூனிகான் மத்த வண்டிக்கு மட்டும் தான் சொல்றானா, மத்த வண்டி செய்யக்கூடாது இதே விஷயத்தை. சொல்றீங்களா? சொல்றது யூனிகானுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு குழந்தை. சத்திவேல் ஏதோ பேசுறாரு. ஒரே ஒரு டவுட்னா சார், இப்ப நம்ம பழைய வண்டியிலாம் பார்த்திருக்கோம், எந்த வண்டியை வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பிரேக் ஸ்லோப் நம்மளோட பார்க்கிங் பல்ப்ல, பேக்லைட் பல்பை பத்தி பேசுறீங்க, பார்க்கிங் பல்ப்ல விழுந்துருச்சு. நம்ம வந்தவசி சொன்ன மாதிரி 2 AC லைனை கட் பண்ணி டைரக்ட் பண்ணி விட்டா போயிடுது. ஓகே டன். ஹெட்லைட்டை DC பண்ணியாச்சு, டன். பட் ஃபியூச்சர்ல பேக்லைட் பல்ப்ல ஒரு பாயிண்ட் ஏசில விழுந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது கரண்ட் வந்தா ECM போகுமா போகாது சார்? சார் என்னோட கேள்வி புரிஞ்சா சார்? ஒரு சில வண்டியில பார்த்திருக்கோம், பிரேக் பிடிக்கும் போது ஹெட்லைட் பிளிங்க் ஆகும், பார்த்திருக்கீங்களா? பேக்லைட் பல்ப் பிரச்சனை இருந்தா அந்த ஏசி லைன்ல விழுந்த வண்டியில இந்த மாதிரி நிலவரம் நடக்கும். இப்ப இவர் வந்தவாசி பிரபு சார் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஏசி இங்க 2 வயரையும் லூப் பண்ணி விட்டோம்னா ஓகே, சூப்பர், அருமையான ஐடியா தான். அங்க பேக் லைட்டுக்கு உங்களுக்கு ஏசி கண்டிப்பா போகும். ஆனா DC வந்து உங்களுக்கு பிரேக் லைட் DC வந்து உங்களுக்கு வந்து பிரேக் சுவிட்ச்ல இருந்து வரும், ஃப்ளோன்ட் கட் ஆகி ஏசி லைன்ல உங்களுக்கு DC போகுமா போகாதா சார்?
போகும்னா யாரும் இல்லைன்னு சொல்லல. ஒரே மாதிரி ஆக போறது இல்ல. சொல்றது கரெக்ட், சக்திவேல் சொல்றது கரெக்ட். நான் கடைசியா அந்த வயரிங்க வச்சிருக்கேன் பாருங்க. அந்த பல்பு வழி வந்து அப்படின்னா அந்த பல்பு வழியா அந்த எல்லோ லைன் வந்து டிசியா மாறி திரும்பவும் அதே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சொல்றது வந்து ஒரு எர்த்து, சாரி ஒரு ஃபியூஸ், ஒரு டயோடு, இத வந்து முக்கியம். எப்படி இருந்தாலும் அது முக்கியம்தான். அது யார் சொன்னாலும் ஓகே தான். இந்த வந்தாவாசி பிரபு நான் கை தூக்கி இருக்காரு. பிரபு நீங்களே சொல்லுங்க மறுபடியும் வாங்க. ஒன்றும் இல்லைங்க சார், சின்ன விஷயம் தான். நம்ம அந்த எல்லோ கலர் லைன் நம்ம கட் பண்ணா மட்டும்தான், 2 ஒயர் கட் பண்ணிட்டு 2 ஒயர் லிங்க் பண்ணா மட்டும்தான் நம்ம பார்க்கிங்கும் டெய்ல் லாம்பும் மீட்டர் லைட் எரியும் சார். எல்லாத்தையும் யூனிகான் ஏரியா சார், கன்ஃபார்ம் ஏரியாது. ஓகேங்களா? நம்ம இல்லைங்க சார், நம்ம 2 லைனை கட் பண்ணி லூப் பண்ணதான், அதுக்கப்புறம் சுவிட்ச் மூலியமா எடுத்து டிசி எடுத்துக்க போறோம். இப்ப பிரேக் லைட்ல மெயின் போயிட்டு கூட பீஸ் போக மாட்டேன், ஈஸியாக ஃபால்ட் வராதுங்க. இல்லம்மா, அவர் சக்திவேல் சொன்னது வந்து பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லோ போயிட்டு இருக்கு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வந்து லைட் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பின்னாடி. ஆனந்தீஸ்வரனே இப்ப கேளுங்க. இப்ப இந்த லைனை கட் பண்ண ஒரிஜினலா இருக்கும்போது கூட அந்த டேஞ்சர் லைட்ல வர டிசி லைன் கட் ஆகி ஜாயிண்ட் ஆனா என்ன செய்வீங்க? அதத்தானே நான் சொல்றேன். ஹெட்லைட்டை கட் பண்ண வேணாம், அதை விட்டுருவோம். ஹெட்லைட்டை கட் பண்ண வேணாம், விட்டுருவான். அவர் சக்திவேல் சார் என்ன சொல்றாரு, வரக்கூடிய பிரேக் லைட்ல வரக்கூடியது வந்து டிசி லைன் வருது, அந்த லைன் கட் ஆகி லூப் ஆயிட்டால் அப்ப இதுவும் போகுமா போகாதா அப்படின்ட்டு அவருடைய போகும். பீஸ் தான் போகும் சார், போகும். அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பீஸ் போகும், பிரேக் லைட் டிசியும் போக வாய்ப்பு இல்லைங்க, பீஸ் தான் போகும். ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு வந்து உங்களுக்கு கீழ் லைன்ல இருந்து வந்து இது அண்ணன் குணாண்ணே சொன்ன மாதிரி அந்த ஓவர்லோடு இருக்கக்கூடிய வந்துடும். அதனால ஈஸியம் தவிர மற்ற எல்லா வண்டிக்கும் எளிமை கொடுத்துலாம் சார். சரி, இதுக்கெல்லாம் ஒரு மாற்று வழி. அவர் வந்து ஈஸியம் காப்பாத்துறதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா சொல்லுங்க. வந்து பாடியில வரக்கூடிய அந்த எர்த்து பெயர் கிட்ட ஆனக்குள்ள கட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு 0 டயர் கொடுக்கலாம். காப்பாத்துறதுக்கு இல்ல சார். சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு சார் ஒண்ணு உண்மைதான் சார், எல்லாம் சொல்லுங்க. நம்ம சுவிட்ச் லைன் கட் பண்ணல, கப்ளர் அங்கேயே டயர் கொடுத்துடலாம் சார். சுவிட்ச் இல்ல கப்ளர் அங்கேயே டயர் கொடுத்துடலாம் சார். அதாவது ஃபியூச்சர்ல முத்துவேல் என்ன சொல்றது வந்து ஃபியூச்சர்ல எது மூலியமாவது அந்த எர்த்து வழியா இசிஎம்க்கு போகாம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். அதை அண்ணன் வந்து கரெக்டா சொல்லியிருக்காரு. இசிஎம் காப்பாத்துறது. ஏன்னா இசிஎம்க்கு ஸ்பைக் வோல்டேஜ் எது மூலியமாவது போகாம இருக்கிறதுக்குன்னா அப்ப எர்த்து மூலியமா தான் எப்படி இருந்தாலும் போய் ஆகணும் உள்ள. அப்ப அந்த இசிஎம்க்கு முன்னாடி வந்து எர்த்து தான் வந்து ஜாயிண்ட் ஆகி உள்ள போகுது. அந்த எர்த்தை வந்து இது மூலியமா டயோடு மூலியமாவோ கரெக்டா மூலியமாவோ 0 ஆம்ஸ் டயோடு மூலியமாவோ ஒரு ஃபியூஸ் மூலியமா இது வந்து ஃபியூச்சர்ல யார் எந்த தப்பு பண்ணாலும் ஈஸியம் வந்து பாதுகாக்கப்படும். அதாவது சொல்லுங்க. இந்த யூனிகான் வண்டியில வந்து இப்ப நம்ம வந்து ஈசியூ நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஸ்பைக் வோல்டேஜ் வந்து நம்ம டைரக்டா வந்து ஈசியூக்கு உண்டான எர்த்துல போய் ஷார்ட் ஆகி அந்த ஸ்பைக் வோல்டேஜ் வந்து ஈசியூ வந்து டேமேஜ் பண்ணிடும். அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் வேலை தான் இதுக்கு. இந்த ஈசியூல வந்து PG2ன்னு சொல்லிட்டு ஒரு எர்த்து ஒன்று போகும். இதான் வந்து இன்ஜின் கிரவுண்ட்ல இருந்து சேஸ் கிரவுண்ட் போயிட்டு அங்க இருந்து ஈசியூக்கு ஒரு கிரவுண்ட் வந்து PG2ன்னு சொல்லிட்டு ஈசியூக்கு போகும். அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஒன்று ஆச்சு இல்ல ஸ்பைக் வோல்டேஜ் போகுதுன்னா அந்த கிளாஸ் பீஸ் மட்டும் போயிடும். அப்படி இல்ல கிளாஸ் பீஸ் வேணா அப்படின்னா நீங்க ஒரு டயோடு கூட போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஈஸி வேண்ட போட்டாலே போதும். வேற எங்க ஷார்ட் சர்க்யூட் நீங்க என்ன கிளாஸ் பீஸ் போட்டுக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 ஆம்ஸ் கிளாஸ் பீஸ் போட்டாலே போதும், உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு அட்டன் ஆகும். இது ரொம்ப பெருசா வந்து ஈசி வந்து
ஈஸி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0 ohms டயோடு போட்டோம்னா இதை விட இன்னும் சேஃப்டியா இருக்கும். 0 ohms டயோடு அதாவது அது வந்து கணக்குல போயிடும். 0 ohms அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியானது. ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்டுக்குள்ள தப்பிட கூடாது. ஏன்னா அந்த ஃபியூஸ் பர்ன் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூஸ் பர்ன் சார் ஒரே ஒரு ஆகிறதுக்கு டவுட் எனக்கு. இப்போ 0 ohms சொல்றாருங்க. இப்போ அந்த எர்த்துக்கான ப்ராப்பரான எர்த்து போகுங்களா 0 ohms போடும்போது? அதுவும் பார்க்கணும்ல. அதுக்கு தான் 10 amps கிளாஸ் ஃபியூஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எர்த் கரெக்டாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸ்பைக் வோல்டேஜ் வந்தாலும் ஃபியூஸ் போறதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க 0 ohms டயோடு போடும்போது சப்போஸ் ஹார்னோ இல்ல ஏதோ செல் போன்ற ஏதோ நம்ம லோடு கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து 0 ohms தாங்காது இல்லைண்ணே. அதாவது நம்ம வந்து ECU காப்பாற்ற போறோம். அது வந்து அதுக்கு வந்து இன்னொரு லைன் வந்துடும். ஹார்னு லைட்டு அதுக்கு வந்து இன்னொரு லைன் வந்துடும். அது வந்து ஹெவி கரண்ட் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அந்த செக்ஷன் தனியா போயிடும். நம்ம ECU காப்பாற்றுறதுக்கு மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறோம். சார் இன்னொரு தகவல் சார். சொல்லுங்க சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க கேக்குது சார். சரி யூனிகான் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஒயர் கொடுக்க கூடாது சார். அது வேற கட் பண்ணாத கொடுக்கணும். ஆமா, ஏன்னா யூனிகான் மட்டும் கண்டிப்பா அது ஒரு தகவல் சார். அதில் சார் சரி ஓகேங்களா? அது மட்டும் கட் பண்ணி வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கிடையாது சார். 2 ஒயரை கட் பண்ணிட்டு ஒயரிங் கிட்ட வர பக்கம் நீங்க 2 ஒயர் ஒன்னா லூப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே கப்ல ஒரே பின்ன 2 ஒயரை வரும் சார். அது சுவிட்சில் போய் லிங்க் ஆகி வரும். நம்ம சுவிட்ச் கட் பண்ணா அந்த 2 ஒயர் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்கிங்கு ஸ்பீடாமீட்டர் டெய்லாம்ப் எல்லாம் ஏறியும் பாருங்க. இந்த வழி கொடுத்து பாருங்க. ஆனா அதுல ஒரு ஒயர் கட் பண்ணி டிசி லைன் கொடுத்தீங்கன்னா ஈஸி போறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஈஸி போய் ஒயிட் லைட் மாத்தி நான் ஒரு 3 அடி ஈஸி மாத்தி இருக்கிறேன். நம்மளோட உறுப்பினர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஒயர் சீட்டு கொடுப்பாங்க. ஒரு வீடியோ தகவலா கூட கொடுங்க. அது ஒரு வீடியோ தகவலா கூட கொடுங்க. வீடியோ கொடுத்துருங்க. தகவல் கொடுத்துருங்க சார். பிரபு சார் ஒரு நிமிஷம். பிரபு சார் ஒரு நிமிஷம். சிங்காரண்ணே டைம் வந்து ஆயிடுச்சு. இந்த இவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கறவங்களுக்கு டைம் வந்துருச்சு. இதே டாபிக் நெக்ஸ்ட் வீக்கும் வந்து வச்சுக்குவோம். ஏன்னா யாரும் தவறா நினைக்க வேணாம். 8:20 ஆயிடுச்சு. நம்ம 8 மணிக்கு மேல நம்ம இந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்க சொல்லியிருந்தோம். இந்த டவுட்ஸை கேட்டுட்டு அப்படியே நம்ம மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீக் இல்ல ஆனந்த் சொல்றேன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து 6:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணும். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணி நேரத்துல எல்லாம் பத்தாது. 6:30 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கணும். அதை பாத்துக்குங்க. ஓகேண்ணே, ஞாபகப்படுத்துங்க, மறந்துடுவேன். சரி, ஞாபகப்படுத்துறேன். டைம் பத்தாது. ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால 2.5 மணி நேரம் கிளாஸ் ஆக்கி விட்டுருவோம். ஓகே 6:30 மணிக்கு கண்டினியூ பண்ற மாதிரி. சரிங்க மக்களே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் என்னன்னா விறுவிறுன்னு கேளுங்க. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, என்னோட கேள்வி நான் முதல் வச்சிடுறேன். நான் மன்னிக்கணும். அதாவது ஒரு Yamaha V3 இல்ல, உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்க கட் பண்ணீங்க. மக்களுக்கு தான் அனுமதி, உங்களுக்கு கிடையாது. ஓகே வணக்கம். நான் ஆக்சுவலா இந்த லைன் கரெக்டா கேட்டிருந்தேன். அதே மாதிரி V4 ஆரம்பிக்கு கேட்டிருந்தேன். வணக்கம் ராமகிருஷ்ணன். அந்த பால்ட்ட திருப்பி சொல்லுங்க. முதல்ல இருந்து திருப்பி சொல்லுங்க. ஏன்னா ஆக்சுவலா BS6 60 வண்டி அதுக்கு வந்து ரிலேக்கு வந்து ஓடையில சாரே சொல்லிட்டாங்க சார். அது சாரே சொல்லிட்டாங்களே. ஏன்னா சார் நன்றி சார். நன்றி. கை சிம்பிள் எடுத்துருங்க. ஏன்னா அடுத்து கொடுக்கணும்ல. எடுத்துருங்க. OFD குர்மரேஷன். ஓகே. வேற யாருக்கு சந்தேகங்கள்? அடுத்து யாருக்கு சந்தேகங்கள்? திருப்பி ராமகிருஷ்ணனுக்கு திரும்பவுமா? ரைட், வாங்க. அந்த ஆர்டர் வந்து ஸ்டார்ட் ஆகாம இருந்தது சார். ஆனா வந்து கரெக்ட் எல்லாமே வந்து இன்ஜெக்டர் மட்டும் வேலை செய்யல. அந்த இன்ஜெக்டர் வேலை செய்யாம இருக்கும்போது அதாவது வெளியில வச்சு இன்ஜெக்டரை செக் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரே ஆகுது. நல்லா அதாவது வண்டியில இல்ல, நான் பேட்டரி கரண்ட்ல கொடுத்து செக் பண்ணும்போது நல்லா ஸ்ப்ரே ஆச்சு. ஆனா வண்டியில மாட்டோடனே ஸ்ப்ரே ஆகல.
அப்போ செக் பண்ணும்போது சீட்டுக்கு பின்னாடி ப்ளூடூத் கனெக்ஷன் ஒன்று, அதை டிஸ்கனெக்ட் பண்ண உடனே ஸ்ப்ரே ஆகி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் உண்டா? அதோட விளக்கம். உங்களுக்கு அந்த வண்டியில கரண்ட் வந்திருக்காது, ஸ்பார்க் வந்துச்சுங்களா வண்டியில? புரியல. ஹலோ, வந்ததுங்களா? நல்ல ஸ்பார்க் வந்துருவாரு உங்களுக்கு. ஒரு மாதிரி மைல்டா ஒரு இந்த கலர்ல வந்திருக்கும் ஸ்பார்க்கே உங்களுக்கு. ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஒரு ஸ்பார்க் வந்திருக்காது. அது இங்க கழட்டி இது வந்து என்ன ஆகுதுன்னா, இன்ஜெக்டர் உங்களுக்கு உங்களுக்கு மாதிரி விட்டு ஸ்ப்ரே பண்ணுது, இல்ல ஸ்ப்ரே பண்ணல அப்படின்னா கிராங்க் பொசிஷன் சென்சார் ஒரு சிக்னல் கிடைக்கலனா மட்டும்தான் உங்களுக்கு இன்ஜெக்டருக்கு வந்து கிரவுண்டிங் கிடைக்காது. அப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க்கே உங்களுக்கு வந்து கட் ஆஃப் பண்ணும். இந்த ப்ளூடூத் கண்டினியூட்டில உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுனால அந்த டிவைஸ் கட் பண்ணி விட்டு பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த லைனை நீங்க கொடுத்துட்டு கரண்ட் செக் பண்ணி பாருங்க, அந்த லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்பார்க் பிளஸோட கரண்ட்டை செக் பண்ணி பாருங்க, ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னால இன்ஜெக்டருக்கு உங்களுக்கு சிக்னல் வந்து சரியா கிடைக்காது. மீதி எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும், ஃபியூல் பம்ப்ல இருந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். இது மெயினா வந்து நீங்க எல்லா வண்டிக்கும் பாத்துக்கணும். இன்ஜெக்டர்ல எதனா ஒரு சந்தேகங்கள் கேட்கலாம். பாக்குறேன். ஓகே. இல்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம். அண்ணா பெரியண்ணா ஒரு நிமிஷம் குணாண்ணா, இந்த போன வாரம் தொடர்ச்சியா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நேரம் போன வாரம் தொடர்ச்சி மணி 8:40 ஆச்சு. போடுங்க. பரவாயில்ல பேசுங்க. நான் டைம் கொடுக்குறேன், பேசுங்க குணாண்ணனுக்கு. போன வாரம் நம்ம த்ராட்டில் பாட்ல பார்த்த சென்சார் மூணுமே எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் ஒரு 3 சென்சார் தான் அதில் நம்ம பார்த்துருக்கேன் இப்போ உள்ள வாகனங்கள்ல. அடிஷனலாகவே சென்சாரை பற்றி பேசணும், வேலை செய்யுது அப்படின்றது சொல்லிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடியது சிகேபி சென்சார் தான். இன்னைக்கு சிகேபி சென்சார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு பிக்கப் காயில தான் வேலை செய்யும். பிக்கப் காயில தான் நம்ம சிகேபி சென்சாராக நம்ம வந்து இந்த பிஎஸ் வாகனங்களில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா இது சென்சிட்டிவான வேலை, 2 வேலை, அதாவது இன்ஜெக்ஷன் வேலையும் பண்ணோம், இக்னிஷன் வேலையும் பண்ணோம். அப்படின்றதுனால இது ரொம்ப மைல்டாகவும் வந்து கிராங்கோட கோணம், ஒரு கிராங்க் ஷாஃப்டோட 360 டிகிரி வந்து எந்தெந்த இடத்துல கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணணும், எந்த நேரத்தில் இக்னிஷன் பண்ணணும் அப்படின்றத கூட மிக துல்லியமா ஒரு ஒரு 23 பிப்பு மூலியமாகவோ இல்லை ஒரு 11 பிப்பு மூலியமாகவோ ஒரு வாடிக்கையாளர், அதாவது தயாரிப்பாளருக்கு தகுந்த மாதிரி அதை சென்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்ஸை துல்லியமா வந்து கொடுக்கக்கூடியது இந்த சிகேபி சென்சார் தான். இதை வந்து எப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல வந்து செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஓம்ஸ் வேல்யூ எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வண்டிக்கு இந்த மாதிரி 100ல இருந்து 250 நமக்கு சார்ட் இருக்கு. இதுதான் அந்த சிகேபி சென்சாரோட வேலை. இந்த சிகேபி சென்சார் மூலியமா தான் வேலை செய்யும். அது சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கரெக்டான ஒரு இது இல்லைன்னா இன்ஜெக்டர் வந்து வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒரு மைல்டு அடிக்கும், சரியா துல்லியமா இந்த பாத்தீங்கன்னா இதோட சிக்னலை எடுத்துக்கிட்டு மிக துல்லியமா வேலை செய்யும். அதனாலதான் வந்து சிகேபி சென்சார் வந்து இந்த வாகனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு சென்சாரை பத்தி பார்க்கலாம். ஓட்டு சென்சார் அது வந்து ஒரு ஃபீட்பேக் பண்ணும், ஒரு குவாலிட்டி செக்அப், அதாவது ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய பொருட்களை கரெக்டா வெளியே வரும்போது அது எப்படி இருக்கு, பேக்கிங் நல்லா இருக்கா, சீல்டு நல்லா இருக்கா அப்படின்ற, பிரிண்டிங் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி கடைசியா வெளியே அனுப்புற மாதிரி எரிஞ்சு வரக்கூடிய அந்த புகையில ஆக்சிஜனோட கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூல் ட்ரிம்மிங் பண்ணும். அதாவது ஃபியூலை வந்து எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு குறைக்கணும், கூட கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப அக்யூரன்ஸியா ஆக்சிஜன் அளவை பொறுத்து, ஆக்சிஜன் வந்து எரிஞ்சு வரக்கூடிய கூட இருக்கா இல்ல குறைவா இருக்கா, லீனா ரிக்ஸா அப்படின்றத கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு வோல்டேஜ் சிக்னல், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 வோல்ட்டுக்குள்ள 0.1 இருந்து 0.8 0.9 அப்படின்னு ஒரு வோல்ட்டுக்குள்ள ஒரு சிக்னல் அனுப்போம். இந்த சிக்னலை வச்சுதான் அது கரெக்டான ஒரு இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்டர்ல வந்து தெளிக்கும் அப்படின்றத அந்த ஓட்டு சென்சாரோட வேலை. இப்போ வந்து ஓட்டு சென்சார், இஓடி சென்சார், அடுத்து இஓடி சென்சார் பார்ப்போம். இஓடி சென்சார் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஐஐடி சென்சார் பார்த்தோம்ல, அது வந்து ஒண்ணுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த இஓடி சென்சார் அதான், இது என்னன்னா இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் அளக்கிறதுனால இந்த இஓடி சென்சார் அப்படின்னு சொல்றோம். இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர், இன்ஜின் ஓடுறப்ப எவ்வளவு ஹீட் ஆகுது அப்படின்றது மிக துல்லியமா வந்து இது கணக்கு பண்ணும். அதே போது இன்ஜின் கூலிங்கா இருக்கிற நேரத்துல வாகனம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ஃபியூலை தெளிக்கணும் இல்லையா, அப்ப இதுல இருந்து ஒரு சிக்னலை எடுத்துக்கிட்டு இப்ப வாகனம் கூலிங்கா இருக்கு, அப்ப இந்த இடத்துல அதிகப்படியான தெளிக்கணும், நம்ம இன்ஜெக்டர்ல தெளிக்கணும் பெட்ரோல் அப்படின்றத கனெக்ட் பண்ணி இது சிக்னல் அனுப்போம். இது ஃபுல்லா டிஜிட்டலா தான் அனுப்போம். இந்த சிக்னலை எடுத்துக்கிட்டு இசிஎம்ல இருந்து உங்களுக்கு இன்ஜெக்டருக்கு வந்து சிக்னல் கொடுக்குறப்ப அதிகப்படியான பெட்ரோல் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடியது கிடைக்கும். அதே மாதிரி வாகனம் வந்து ஹீட் ஆயிருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா இன்ஜெக்டரோட அளவை வந்து இது கொஞ்சம் குறைக்கும். ரொம்ப ஹீட் ஆச்சு, இப்போ அதிகப்படியான பெட்ரோல் தேவையில்லை அப்படின்றது இதோட ரிசல்ட் எடுத்துக்கிட்டு தான்
பண்ணும். இது இசிடின்னு கூட சொல்லலாம். இசிடி அப்படின்றது இன்ஜின் கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். அதாவது ரேடியேட்டர் உள்ள வாகனங்களை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே மாற்றிருப்பாங்க. அந்த தெர்மோஸ்டாட் வால்வுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க. இது இன்ஜின் கூலண்ட் வந்து எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்றத கணக்கு பண்ணி இன்ஜினோட ஹீட்டையும் அந்த ஃபேன் ஓடக்கூடிய டைமிங்கும் வந்து இது வந்து துல்லியமாக வந்து அளக்கப்படுறதுனால இந்த இஓடி இசிடி எல்லாமே இது தெர்மல் சென்சாரும் கூட சொல்லலாம். தெர்மல் சென்சார் ஏன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஓடாம சிலிண்டர்ல ஒரு சில வாகனம் இப்போ 800 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ல ஓடும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பைக் வண்டியில இருக்கு நாக் சென்சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த நாக் சென்சார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து இக்னிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதாவது கியர் டவுன் பண்ணாம பெட்ரோல் சர்க்குலேஷன் பத்தலை அப்படின்னா வண்டி இன்ஜின் வந்து ஒரு மாதிரி கடன்னு அடிக்கும். அது இக்னிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த புல்லட்ல எல்லாத்துலயுமே பழைய வாகனங்கள் அந்த காரெல்லாம் பார்த்தா அந்த சவுண்டு தனியாக கேட்கும். இந்த சவுண்டை வச்சு இது ஏன் இந்த சவுண்டு முதல் கேட்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெட்ரோல் வந்து பத்தலை அப்படின்னாலே இந்த இக்னிஷன் அடி வந்து தனியாக கேட்கும். பெட்ரோல் வந்து பத்தலை அப்படின்றனால அப்போ அந்த டைமில் அந்த நாக் சென்சார் என்ன பண்ணும்னா இந்த சவுண்டு இந்த அதிர்வுகளை வந்து அது புரிஞ்சுக்கிட்டு பெட்ரோல் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட தெளிக்க செய்யும் போது இந்த இக்னிஷன் சவுண்ட் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது இந்த வருங்காலத்தில் எல்லா வாகனங்களும் இன்னும் பொருத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் கேம்ப் பொசிஷன் சென்சார்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சிகேபி சென்சாரோட சிக்னல் எடுத்து தான் இன்ஜெக்டர் வந்து தெளிச்சுக்கிறோம் இல்லையா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேம் பொசிஷனை வந்து அளக்கும் கரெக்டாக செக்ஷன்ல அந்த கேம் வந்து முகடு தூக்குற இடத்துல இந்த சென்சார் இருக்கும். இடத்துல வந்து இந்த லோப் வந்து நம்ம இன்லெட் வால்வ் அமுக்க போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் வந்து கரெக்டாக ரொம்ப அக்யூடா வந்து துல்லியமா வந்து இன்ஜெக்டர் தெளிக்க செய்வதற்கான உண்டானது அந்த கேம் பொசிஷன் சென்சார் வந்து இதில் பொருத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மேப்ன்றதை நம்ம பார்த்தோம். இது மேப் எம்ஏஎஃப் இது என்னன்னா நம்ம ஏர் ஃபில்டர்ல பொருத்திருப்பாங்க. இது ஏர் ஃபில்டருக்குள்ள போகக்கூடிய வந்து எப்படி அதாவது அடர்த்தியா போகுதா இல்ல கம்மியா போகுதா இல்ல அடைச்சு போகுதா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏர் ஃபில்டர் அப்படின்ற இண்டிகேஷனை நம்ம ஸ்பீடோ மீட்டர்ல வந்து காமிக்கும். அப்ப வந்து ஏர் வந்து கொஞ்சம் கனமா இருக்கு அப்படின்னா ஏர் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட் ஆயிருச்சு, அப்ப ஏர் ஃபில்டரை மாத்தணும் அப்படின்ற ஒரு சமிக்கையை வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர்ல கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த 6-7 சென்சாரோடது. அடுத்த ரோல் சென்சார் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசிட்டோம். அதோட வோல்டேஜ்னு சொல்லியிருக்கோம். வண்டி கீழே சாயும் போது அது வாகனத்தை வந்து ஒன்று இக்னிஷனை கட் பண்ணும், இல்லை ஃபியூல் பம்பை கட் பண்ணும், இல்லைன்னா இக்னிஷன் ஒரு லைனை கட் பண்ணும். இது மூணுல ஏதாவது ஒரு ரெண்டை வந்து கட் பண்ணி அதை வந்து பயிராகக்கூடிய ஒரு விபத்துல இருந்து தடுக்கிறதுக்கு உண்டான இதை தான் இந்த ரோல் ஓவர் சென்சார் வந்து பொருத்திருப்பாங்க. இதோட வோல்டேஜ் வந்து உங்களுக்கு தெரியும். 12 வோல்ட் கொடுத்து 0வா போகும், இல்லை 12 வோல்டேஜ் கொடுத்து 12ஆ போகும், இல்லைன்னா 5 வோல்டேஜ் கொடுத்து 4.5 வோல்ட் இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்சார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வாகனங்கள் வந்து பிடுங்கி விட்டா ஓடும். ஆனால் ஒரு சில வாகனங்கள் பிடுங்கி விட்டா ஓடாது. அது ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு மாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த ரோல் ஓவர் சென்சார். சைடு ஸ்டாண்ட் சென்சார்ன்றது சுவிட்சாக வேலை செய்யும், சென்சாராக வேலை செய்யும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சுவிட்சுன்றது இப்போ பேசணும்ல அதே தான். ஒரு எர்த்திங் வயர் வந்து ஸ்டாண்ட் போட்டோடனே போகும், எடுத்தோடனே கட் ஆகும், இல்லைன்னா கட் ஆகும். ஏதோ ஒரு மெத்தடில் எர்த்திங் போட்டால் ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் சென்சார்ன்றது அப்படி கிடையாது. அதை வயரை பிடுங்கினாலும் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு மேக்னெட் ஃபீல்டு அதாவது ஹால் டைப் முறையில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சென்சிட்டிவ் கிடைக்கிறப்ப அதுக்கு உண்டான வோல்டேஜ் இதுவும் அதே தான். 12 வோல்டேஜில் வேலை செய்யும், 5 வோல்டேஜ் வேலை செய்யும். இந்த வோல்டேஜோட மாறுதலுக்கு தகுந்த மாதிரி இந்த வாகனம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து தெரிவிக்கிறதா இந்த சைடு ஸ்டாண்ட் சென்சாரோட வேலை அப்படின்றது தான். நன்றிண்ணே. இதுல வந்து இந்த சென்சார்ல வேற எதுவும் உங்களுக்கு அதை விட இப்போ வந்து பிஎஸ் இப்போ 8 வரையில வந்து ஆயில் பம்புக்கும் ஒரு சென்சார் வருது அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆயில் பம்புக்கு கண்டிப்பா ஏற்கனவே வந்துருச்சுனே அதே சென்சார். ஆயில் ப்ரெஷர் சென்சார்னே அது பேரு. அது வந்து சுவிட்ச் மாதிரி தான் வேலை செய்யும். இனி வருங்காலத்துல அது சென்சாரா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. பழைய வாகனங்கள் ஸ்போர்ட்ஸ் வண்டியில அது இருக்கு. பல்சர்லயே ஒரு சில மாடல்ல பழைய மாடல்ல இருக்கும். அந்த ஆயில் ரூட்டிங்ல ஆயில் பம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது பேக் பிரேக் இருக்குல்ல, ஏபிஎஸ் பிரேக், அந்த அதுக்கே வருது. அந்த பிரஷர்ல போய் ஆயில் அடிச்சுன்னா லைட் எரியுது, டேஞ்சர் லைட். ஆமா ஆமா, ஆயில் பிரஷர் சென்சார். அது பிரஷர் சுவிட்ச் மாதிரி வேலை செய்யும். ஒரு பிரஷிங் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஸ்ப்ரிங் வந்து புஷ் பண்ணி அந்த ரெண்டையும் கான்டாக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து சுவிட்ச். அதே இது சென்சாராவும் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இனி வருங்காலத்துல நிறைய இருக்கு அப்படின்னு தானே தகவல். நன்றி. நான் கேள்விப்பட்டேன் குணான. அதாவது வந்து ஆயில் பம்புக்கும் தனியா ஒரு சென்சார் இது பண்ணிருக்காங்க இம்போர்ட்டட் வண்டியில. ஆயில் பம்பு ஒரு சென்சார் இல்ல அது மாதிரி பண்ணிருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, அதே மாதிரி வந்து இப்ப ஓட்டு சென்சாரும் 2 சென்சாரா வரக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்கு அப்படிங்கறதையும் கேள்விப்பட்டேன். ரொம்ப அக்யூடா வந்து அது அளக்கும். அதாவது எரிஞ்சு வரக்கூடிய ஆக்சிஜன் கண்டையும் இது பண்ணிரும். கேட்டாலி கன்வெர்ட்டர்ல அது வேதிவினை புரிஞ்சு அதுக்கப்புறம் அது என்ன ரிசல்ட் கொடுக்குது, இப்போ ஃபீலோட நிலைமை என்ன அப்படின்றத அதுவே டிஸ்பிளேல சொல்லிடும். நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னை வந்து மாத்துங்க அப்படின்ற மாதிரி அதுவே வந்து தகவல் சொல்ற மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. மாத்தி மாத்தி ஓட்டாங்க
மாத்தாம விட்டாவே ஈஓடி சென்சார் போயிடும். வந்துச்சுன்னா இன்ஜினை உடனே வேலை போடுறாங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு வேற உருவாக்கிட்டாங்க. அதாவது இனிமே வந்து கஸ்டமரே வந்து மீட்டரை பார்த்து சொல்லுவாங்கண்ணே, மேப் சென்சார் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்கு, அது காமிக்குது, அது என்னன்னு பாருங்க, அதை மாத்தணும் சொல்லுது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்கண்ணே. சரி வரட்டு குணா, அதெல்லாம் வந்தா நடக்க முடியும் குணா. இந்த அதாவது ஒவ்வொரு சென்சாரோட வேல்வியோட ஷார்ட் இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்களோ, அதுல வந்து சின்ன ஒரு டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இஓடி சென்சார் வந்து உங்க ஊர்ல வெப்பநிலை வந்து 29 டிகிரி செல்சியஸ், எங்க ஊர்ல வந்து 50 டிகிரி செல்சியஸ். அப்படிங்கும் போது மல்டிமீட்டர் வச்சு செக்அப் பண்ணும் போது நீங்க உள்ள கொடுக்கப்பட்ட ஷார்ட்ல இருக்கிற வேல்வி வந்து எங்க ஊருக்கு காமிக்குமா, இல்ல உங்க ஊருக்கு அந்த ரிசல்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதை பத்தி சொல்லுங்க குணா. கண்டிப்பா உங்க ஊர் நிலைமையில என்ன இருக்கோ அதை பொறுத்து தானே மாறுபடும். இஓடி சென்சார் அப்படின்றது நம்ம அட்மாஸ்பியர் ஏர் அளக்கக்கூடியதான். அந்த ரெசிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் கொடுக்குறப்ப அந்த வோல்டேஜை வந்து இங்க உள்ள ரிசல்ட் என்ன இருக்கோ அதுதான் மாறுதல் பண்ணும், ரெசிஸ்டன்ஸ் பண்ணும். அந்த ரெசிஸ்டர்ன்றது காலநிலைக்கு தகுந்த மாதிரி ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இருக்கானே. 30, 50 அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கூலிங் பிரதேசத்துல அது மாறுதல் ஏற்படும். அதுக்கு உண்டானதுமே இப்ப நார்மலா ஒரு சென்சாரை வெளியே கழட்டி வச்சு நம்ம செக் பண்றப்ப ஒரு மிதமான வெப்பநிலையில இது வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளஸ் ஆர் மைனஸ்லயே அவங்க கொடுத்துருப்பாங்க. அதவே நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்ப வண்டி தயார் பண்ணலண்ணே, இப்ப நம்ம கூடி திருச்சி மாவட்டத்துக்கு வண்டி, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வண்டி, கொடைக்கானலுக்கு வண்டி தயார் பண்ணலாம். அந்த நம்மளோட கிளைமேட்டையும் ஈக்குவல் பண்ணி தான் நமக்கு வண்டி தயார் பண்ணி கொடுக்குறாங்க. எங்க அண்ணன் எங்க பெரிய கேளுங்கண்ணே. அதாவது ஒரே மாதிரி தயாரிக்கிறாங்க. அதாவது வெதரை கட் பண்ணி வெதரை கனெக்ட் பண்ணி போடுறாங்க. ஓகே ஓகே. அதாவது இப்போ ஒரு ஷாட்ல வந்து 146 பாயிண்ட் இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்க. அதாவது 20 கேவ்ல வச்சு செக்அப் பண்ணும்போது 146. அதே வந்து இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து 29, என்னது வந்து 50. 50லயே அதே வேல்யூ காட்டுமா? அந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டிகிரேட் டிகிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து 60 டிகிரி சென்டிகிரேட்லன்னு சொல்லி ஒரு பக்கத்துல போட்டிருப்பாங்க. ஒரு சார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க அதத்தான் எதிர்பார்த்தேன். இப்போ அத போட்டிருந்தாங்கன்னா எல்லா சென்சாருக்குமே ஒரு வெப்பநிலை ஒண்ணு இருக்குனே. வெப்பநிலையில வந்து எல்லா சென்சாருமே வேறுபடும். அதோட ரெசிஸ்டன்ஸ்ல வந்து மாறுபடும், அதோட ரிசல்ட்டுமே மாறுபடும். அது இப்ப மென்ஷன் பண்ணிருப்பாங்க 60 டிகிரி சென்டிகிரேட் 40 டிகிரி சென்டிகிரேட்னு பக்கத்துல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே. நன்றி ஓகே 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 ஓகே. கனகராஜ் அதே மாட்டுது நிறைய போல்ட் நட்டுகளை உடைச்சிருக்குது. இந்த மிஸ் வந்து நிறைய போல்ட் நட்டுகளை உடைச்சிருக்குது. 13 போல்ட் எல்லாம் வருது. 13 நம்பர் போல்ட் எல்லாம் உடைச்சிருக்கு. 10 நம்பர் போல்ட் எல்லாம் அந்த ஒரு டிக்கு இல்லைன்னா ஒரு 2 டிக்கு அது எடுத்துது. அதனால வந்து இதுல வந்து 2 மோட் இருக்குது, ஹை மோடு லோ மோடு. நம்ம நல்லா டைட் வைக்கணும், பெரிய போல்ட் எல்லாம் வந்து நல்லா டைட் வைக்கணும்னு நினைச்சோம்னா மோடுல வச்சுக்கலாம். ஒரு அளவான போல்ட் லோ மோடுல வச்சுக்கலாம். ஓ இதுல மோடு இருக்கோ? ஆமா இந்த மோடு இருக்கு. சார் சார் முத்தன் சார். ஓகே ஓகே சூப்பர். டார்க் ஆப்ஷன் இல்லையா சார்? இல்லம்மா டார்க் வந்து டார்க் ஆப்ஷன் இல்ல. இதுல வந்து இதோட டார்க் வந்து நான் சொல்லிடுறேன் 300. ஓகேங்களா, இருக்கிறதுலே அதிகம். இது வந்து நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் கேட்கல சார். நான் என்ன இப்போ வந்து நம்ம இல்ல அது தெரியுதுப்பா, நீ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு கேக்குற. டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு பதிலா பட்டன்ல இருக்கு. அதுதான் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. டார்க்க குறைச்சிக்கலாம். இந்த இருக்கு சார். வணக்கம். கண்ணாடியை போடுங்க, கண்ணாடியை போடுங்க, கண்ணாடியை போடுங்க சார். அதுல அடிஷனல் பிட் நம்ம வாங்கிக்கிறோம். இல்ல இதுல எல்லாமே இருக்குண்ணே, பிட் எல்லாமே இருக்கு இதுல. அதான் கேட்டேன், அந்த பாக்ஸ்ல என்ன சார் வருது அப்படிங்கறது அந்த ஒரு விளக்கமும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இந்த இதுல வந்து எல்லாமே இருக்கு. இதுல வந்து 17, 19, 21 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து நம்ம ட்ரில்லிங் வந்து போட்டுக்கலாம். ட்ரில் பிட்டு சக்கு மாதிரி, சக்குக்கு பதிலாக அந்த சின்ன பீஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரில்லும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார் இருக்கு, ஸ்டார் இருக்கு, எல்லாமே பிட்டு சைஸ்ல இருக்கு. அது மாதிரி இந்த பிளெக்சிபிள் இக்கட்டான இடத்துல நம்ம வந்து கலட்டுறதுக்கும் இந்த மாதிரி பிளெக்சிபிளா போஸ் கொடுத்துருக்காங்க.
அவ்வளவுதான். இது நான் யூஸ் பண்ணல, அண்ணன் யூஸ் பண்ணிருப்பாரு. அதான் சொல்லணும். நாளைக்கு வந்து பொறுமையா ஒரு வீடியோ எடுத்து என்னென்ன இதுல இந்த டூல் வாங்கினா என்னென்ன இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் ஒரு விளக்கமான வீடியோவா நம்ம குரூப்ல போட்டு. ஓகேண்ணா. இப்ப கரண்ட் இல்லாத இடத்துல வந்து இப்ப தோட்டம் காட்டுகள்ல வந்து செட்டு போடுறாங்க பாருங்க. செட்டு போடுறதுக்கு தகரம் போடுவாங்கல்ல, தகரம் போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ போடுவாங்க. ஆமா ஆமா. வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓ. எங்க ஏரியாவில வந்து பக்கத்துல வந்து பட்டறை இருக்குது. நீங்க வந்திருப்பீங்க. அந்த பட்டறைக்காரங்க வந்து ஒரு நாள் வந்து ஓசி வாங்கிட்டு போனாங்க. அண்ணே எனக்கு ஒன்று வாங்கி கொடுக்கு அப்படின்னு இப்போ 2 பேரும் 3 பேரும் கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி. சார் வணக்கம். சிவா பேசுறேங்க. இதுல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நம்மள்ட்ட வந்து 2 கன்னு இருக்கு. நிறைய ஒர்க் ஷாப், அதாவது நிறைய மெக்கானிக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு வந்து என்னுடைய அட்வைஸ் 2 கன்னு 3 கன்னு ஒரே மாடல்ல வாங்கிக்கோங்க. இப்போ சார் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கன்னா வாங்கிக்கோங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரே பேட்டரி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நம்ம சார்ஜர் ஒன்று இருந்தால் போதும். கண்டினியூவாக வந்து நான்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி போட்டோன்னா 3 இன்ஜின், அதாவது ஸ்ப்ளெண்டர் இன்ஜின்லாம் வந்து 3 இன்ஜின் அசம்பிளிங்க்கு தாராளமாக ஓடிட்டு இருக்குது. எல்லாமே ஃபுல்லாகவே அந்த மாதிரி இதுதான். இதில் இன்னும் வந்து நிறைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வெளியில் ஒரு வண்டிக்கு ஒரு பிரேக் டவுனுக்கு போகிறோம் அப்படின்னா முன்ன மாதிரி ரொம்ப யோசிக்க வேண்டாம். கையில் அப்படியே சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு போயிட்டு உடனே முடிச்சுட்டு 5 நிமிஷத்துல வெளில வர்ற மாதிரி ஆகுது. அங்கே நிறைய யூஸ் இருக்குது. கிளம்பிட வேண்டியதேன். இல்லை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வாங்காத நண்பர்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. ஏன்னா இப்ப 600 நியூட்டன் மீட்டர் வந்து 8600 ரூபா வருது. அதுவும் வந்து வெளியில வந்து ரேட்டு கூட. அதோட வீடியோவும் நான் இதோட வீடியோவும் போடுறேன். ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நம்ம கடையில வந்து 4 கன்னு இருக்கு. உங்களுக்கு தான் தெரியும், ஏர் கன்னு தான் போட்டிருக்கேன், ரொமாட்டிக் கன்னு தான் போட்டிருக்கேன். ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது அதை விட இது பெஸ்ட்னு எனக்கு தோணுது போல இருக்கு. அதனால இன்னொரு விஷயம்னா, இப்ப நான் கன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கம்பர்சருடைய வேலை இல்லைங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த அதே சமயம் வச்சு அந்த கன் யூஸ் பண்றதுல வந்து ஓஸ் வேலை மிச்சமாயிருச்சு. ஓஸ் நிறைய டேமேஜ் ஆயிட்டே இருந்துச்சு. நிறைய பிளஸ் நமக்கு நிறைய யூஸ் ஆகுது. கம்பல்சரி கொஞ்சம் ஹெவியா போடலான்னு பார்த்தேன். அதுக்கு வேற நடந்துரும் போல இருக்கு. ரைட். அதை கார்பெண்டர் கிளீன் பண்றதுக்கு மட்டும் ஏற வச்சு மாட்டிடலாம்னு தோணுதுப்பா. அவர் சொல்றதை பார்த்தா, முத்துவல் சொல்றது நீங்க சொல்றதை பார்த்தா 3 இன்ஜினுக்கு வருது. இது வெயிட் எவ்வளவு சார் இருக்குது? கொஞ்சம் அதனுடைய அந்த கன்னோட யூசேஜுக்கு வந்து இப்ப முத்துவல் நம்ம கடையில, என் கடையில இருக்க கண்ணு எவ்வளவு வெயிட் இருக்கும் முத்துவல்? அது சரியான கணக்கீடு பண்ணல. உங்க கடையில கண்ணு 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ வரும். ஏர் கண்ணு 1.5 கிலோ வரும்னே. கூட வர மாதிரி இல்ல, ரொம்ப லைட் வெயிட் தான். அது லைட் வெயிட் தான். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இது வந்து பெட்ரோல் பம்பு லாக் பண்றது. இது வந்து 1000 ரூபாய்க்கு மேல வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து வெறும் 450 450 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்மியான பிரைஸ்ல வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த சிஎன்சி ஆயில் சீல் சீட்டர், 5-in-1 ஆயில் சீல் சீட்டர் வந்து சிஎன்சி கட்டிங்ல வந்து வருது. கைப்பிடி பிடிக்கிற மாதிரிலாம் வருது. இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா குரூப்ல போடுறேன். எல்லாமே ரேட் ரொம்ப கம்மி. சரி ஆனந்தனே, நாளைக்கு இந்த ஏர் ஹோஸ், பெட்ரோல் ஹோஸ் பண்றோம்ல அந்த பிளேயர். ஆமா சொன்னீங்களா? ஆமா, கொண்டாந்து கடையிலேயே கொடுத்துட்டு போயிருங்க. உங்களுக்குலாம் இப்ப கிடையாது. சொல்லுங்க. அந்த ஃபீல் பம்ப் சொன்னீங்களா? இது வந்து கொஞ்சம் நானும் பேசுங்க. ஹண்டரோட இன்னர் ஸ்ப்ராக்கெட்டோட நட் வந்து ரொம்ப ஹெவி டைட்டா இருக்கு. நான் ஒரு கன் போட்டு கழட்டி பார்த்தேன். பாக்ஸே கீட்டே இருந்துச்சு, ஆனா நட்டை கழட்ட முடியல. இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு லாக் பண்ணக்கூடிய வீல் போர்ட நட்டும் இந்த மாதிரி இன்னர் ஸ்ப்ராக்கெட் நட்லாம் அதால கழட்ட முடியுமா? கண்டிப்பா கழட்டலாம் சார். பாத்துருக்கீங்களா கழட்டி? ஆனா வணக்கம் சரவணா, நீங்க அந்த அளவுக்கு லோடு கொடுத்து பண்ணினீங்கன்னா கழட்டிடும். ஆனா நம்ம கன்னு லைஃப் வராது. கன்னு லைஃப் போயிடும். நீங்க நம்ம வந்து நம்மளுடைய அந்த அளவுக்கு போகுது அப்படின்னா நம்ம கையில லோடு பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் கழட்டிக்கிறது நம்ம பொருளுக்கு சேஃப்டி. நீங்க கஸ்டமருக்காக வேண்டி பார்த்துட்டோம்னா நம்முடைய பதம் சொல்லுங்க 6300 ரூபா கொடுத்து வாங்கி நம்மளுடைய பொருள் கண்டிப்பா. ஏன்னா அவ்வளவு தூரம் கழட்டியும் இந்த பாக்ஸ் கீட்டே இருக்கே தவிர என்னால அந்த நட்டை கழட்ட முடியல. அது அந்த இடத்துல நம்ம கையில கழட்டிக்கணும்.
இப்ப இன்னொரு கூடுதல் தகவல் என்ன கேட்டீங்கன்னா இது இல்ல இந்த கூடுதல் எங்க பசங்கள்கிட்ட வந்து இது வந்து நான் சர்வசாரமா கொடுத்துருக்குறேன். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் உடைச்சிருவாங்கன்னு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப சிறப்பாவே நல்லாவே யூஸ் பண்றாங்க. இப்ப மத்த தொடறது இல்ல, அந்த அளவுக்கு எடுத்து நல்லாவே பண்றாங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா இது நம்மளுடைய நேரத்தை மிச்சம் பண்ணுது அப்படிங்கிறது. கண்டிப்பா சார். நம்ம ஒர்க் ஷாப் வந்து ஹைடெக்கா மாத்தி வைக்கணும். வேலை வந்து நிறைய வந்து ஷார்ட் அண்ட் பீரியட்ல முடியுது சார். ஒண்ணுனே ஆனா இந்த நட்டு வந்து கழட்ட முடியல. ஒரு ஸ்ப்ளெண்டருக்கு செயின் பாக்கெட் 10 நிமிஷத்துல மாத்தலாம்னே. கண்டிப்பா வேலையை குறைச்சு கொடுக்குதுங்கிறது கேட்க வந்தாரு. நான் ஒரு நிமிஷம் கனகராஜன் ஏதோ கேட்க வந்தாரு, என்ன சொல்லுங்க கனகராஜனா? சார் ஃபீல் பம்ப் லாக் ஒன்று போட்டீங்கல்ல, பாக்கார வந்து அந்த டூல மட்டும் கொஞ்சம் ஹோண்டால வந்து போட்டுட்டு லாக் பண்ணிட்டு பெட்ரோல் லீக் ஆகுதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி, அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு அது மட்டும் செக் பண்ணி. ஏன்னா இதுல வந்து நிறைய நம்ம லாக் பண்ண உடனே பெட்ரோல் வந்து மைல்டா லீக் ஆகிட்டே இருக்கிற ப்ராப்ளம் வருது இந்த டூல்ல. இது மட்டும் வருதான்னு மட்டும் இதை கொஞ்சம் செக் பண்ணிங்க சார். செக் பண்ணிக்கிறேன். இது கொடுத்துடலாம். அருமையான யோசனை கனகராஜன். ஓகே, நான் அதையும் செக் பண்ணிக்கிறேன். நான் வாங்கியிருந்தேன், ரெண்டுமே போட்டு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்துகிட்டே தான் இருக்கு, ஃபுல் லாக். அதனால இது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க சார். என்னுடைய ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுக்குறோம், நம்ம செய்யறோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு டூல்ஸையுமே இப்ப கனகராஜன் சொன்ன மாதிரி நீங்க ஒரு ட்ரையல் பார்த்துட்டு அந்த பார்ட்ஸை வந்து நீங்க கண்டிப்பா அதனாலதான் நான் பொறுமையா தான் பண்ண முடியும். எல்லாத்தையுமே போட்டு என்னால பண்ண முடியாது. இப்ப இந்த ஆயில் சீல் புல்லர்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. சிஎன்சி கட்டிங்ல நல்லா துருப்பிடிக்காம நல்லா இருக்கு. அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா நான் வந்து போடுறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஆயில் சீல் புல்லர் எல்லாரும் வச்சிருப்பீங்க, இது எபிசோடுக்கு எல்லாம் அடிக்கிறது. இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. பாப்போம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா போடுறோம். ஆனந்த் சார் 220 கரெக்டா உட்காருதா சார்? என்னமா 220 கரெக்டா உட்காருதா சார்? 220 கரெக்டா இருக்கா? ஆயில் சீல் புல்ல வச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு தனியா இருக்குப்பா. இது அதுக்கு தனியா இருக்கு. இது எல்லாமே தனியா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது தனித்தனியா வரும். இது எல்லாம் போட்டு இதுல வந்து ஓரிங் இருக்கும், அதை அட்டாச் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஒரு ஆயில் சீல் புல்லர் ஒரு கிட் எவ்வளவு வருதுங்க? கிட் இல்ல, அது 650 சார் போட்டிருந்தாரு, குரூப்ல போட்டிருந்தாரு. ஓ அப்படியா? இது இப்ப 5 பீஸ் இருக்கும். இது மாதிரி 5 பீஸ் இருக்கும் சார். நம்ம எந்த வண்டிக்கு வேணாலும் போட்டு மாத்திக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல ஓரிங் கொடுத்துருப்பாங்க, ஓரிங் போட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். சார் ஆல்ரெடி 3 ஒன்று இருக்கு இதுல. ஆனா 3 ஒன்ல 220க்கு செட் ஆக மாட்டேங்குது. அதான் உங்கள்ட்ட கேக்குறேன். இதுல 220 கரெக்டா செட் ஆகுது. 5 ஒன்னு காமிக்கிறீங்கல்ல, 220 ஆமா 220க்கு செட் ஆகுதான்னு கேட்டேன். அதான் ஏன்னா 3 இல்ல, இதை விட பெரிய வண்டிகளுக்கு இன்னொரு அசல் டூல் இருக்கு, அதுவும் நான் வந்து போடுறேன் உங்களுக்கு. சரி ஓகே சார். ஓகே பேட்டரி ஃப்ரீயா கிடைக்குமா சார் அந்த கன்னுக்கு? வாங்குறேன் 5 சான்ஸ் அந்த கன் பர்ச்சேஸ் பண்ணா. ஏய், உங்க வாய்ஸ் கம்மியா கேக்குதுமா. இப்ப கிளியரா இருக்கு சார். அந்த கன் வாங்குனா எக்ஸ்ட்ரா பேட்டரி எனக்கு தேவைன்னா வாங்கிக்கலாமா சார்? புரியல. அதாவது கன்னுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரி கிடைக்குமா உங்கள்ட்ட? வாங்கிக்கலாம். ரைட், ஓகே. ஏன்னா இது 98 வோல்ட்ன்றதுனால கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். 21 வோல்ட் இப்ப 8600 ரூபாய்க்கு ஒரு டூல் போட்டுருக்கீங்க, அது 600 நியூட்டன் மீட்டர், அதுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் டவுட் தான். இது தெளிவா சொல்லிருங்க. இல்ல, 2 பேட்டரி இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு கன்ல 2 பேட்டரி இருக்கும். முத்துவேல் அண்ணன் கொடுத்தா தெரியும். இது வரைக்கும் பேட்டரியில வந்தது கிடையாது. ஏன்னா வாங்கி எவ்வளவு நாள்னா இருக்கும் முத்துவேல் அண்ணன்? அவர் லிஃப்ட் ஆயிட்டாரு. இல்ல இருக்காரு. 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் ஆச்சு. ப்ராப்ளம் வராது. அதான் சக்திவேல் உங்களுக்கு தான் தெரியும்ல, உள்ள வந்து லித்தியம் பேட்டரி தான். நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி எந்த பேட்டரி போச்சோ அதை வந்து மாத்திக்கலாம். ஒன்னும் பெரிய கம்பசுத்துற வேலை இல்ல. நீ மீட்டரே பிரிச்சு மேய்றீங்க சாதாரண. ஆனந்தீஸ்வரனே 1 வருஷம் வரும் அது. ஓகேண்ணா, ஓகே வெரி குட். ஓகே, ஏன்னா நம்ம யூஸ் பண்றத பொறுத்து. இப்ப ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் பாத்தீங்களா, வீல் நட்டை கழட்ட முடியுமா? இந்த மாதிரி வந்து ஹெவியான இதெல்லாம் டார்க் கழட்டிங்கன்னா இது சீக்கிரம் போயிடும். ஆனந்த சொன்ன ஒரு வீடியோ தகவலாகவும் ஒரு சாட்டாவும் நாளைக்கு நம்ம குரூப்ல போடுங்க. இதுக்கு விரிவான விளக்கம் நான் அடுத்த வாரத்துல இருந்து 6:30 மணிக்கு மீட்டிங் ஆட் பண்ணுங்க. 7 மணிக்கு வேணாம், 6:30 மணிக்கு போட்டாதான் சரியா இருக்கும். ஏன்னா இப்ப நிறைய ஆசிரியர்கள் வர்றாங்க.
அவங்களுக்கு ஓகே வாய்ப்பு எல்லாத்துக்குமே கொடுத்தாகணும், வர்ற ஆசிரியர் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். ஓகே ஏன்னா அவங்க அதனால வந்து ஒரு 6:30 மணிக்கே போட்டுருங்க. இதுக்கு வந்து நீங்க இப்போ போட்டிருக்க விஷயங்களை வந்து நம்ம குரூப் ஹைடெக் கூகுள் மீட்ல போடுங்க, சரிங்களா? இப்ப நன்றி உரை சொல்றதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டுருவோமா? கூப்பிட்டுருங்க. ஆமா, அதுதான் கேக்குறேன். கூப்பிட்டுலாமா? நன்றி உரை சொல்ல யாரை கூப்பிடலாம்? சாய் சார் இருக்கானா? சாய் சார் ஒண்ணு காணாமே இந்த பையனை. நீங்களே சொல்லிருங்கண்ணே. இல்லண்ணே இருண்ணே நம்ம சொல்ல கூடாதுண்ணே. இருண்ணே ஓகே யார கூப்பிடலாம்? சரி விடுங்க. இன்னைக்கு மறுபடியும் செந்தில் மேல மாட்டினாரு. செந்தில் மாமா வாங்க. பையன்பட்டியார வாங்க. பையன்பட்டியாரு வாங்க. பையன்பட்டி மாமா வாங்க. வணக்கம் மாமா. வணக்கம். நன்றி. இன்றைய தினம் நம்முடைய ஹைடெக் கூகுள் மீட் ஆனது மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இம்மீட்டிங்ல நம்மளுடைய பயிற்சி ஆசிரியர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து தனித்தனிமையா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில வந்து நம்ம கனகராஜ் சார், அதுக்கு அடுத்தபடியா குணாண்ணே, இதுக்கப்புறத்தியா குழந்தை அண்ணன் வந்து ஒவ்வொரு கேள்விகளையும் கேட்டு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவரும் கொண்டு வந்தாரு. அதனைத் தொடர்ந்து நம்ம கௌஸ் அண்ணன், அப்புறம் இன்னும் பிரபு, நிறைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் இந்த வாரம் வந்திருந்தாங்க. அதே மாதிரி நீங்க வந்து அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 6:30 மணிக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு சரியான ஒரு முடிவு. அந்த 6:30 மணிக்கு வைக்கும்போது தான் இப்ப சார் வந்து புதுசா டூல்ஸ்களை நம்ம சமுதாய மக்களுக்காக டூல்ஸ்களையும் அவர் வந்து இம்போர்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இது வந்து ஒரு சீரும் சிறப்புமா இருக்கும். அதே வேளையில நம்மளோட ஹைடெக் கூகுள் மீட் வலைதளத்திலையும் இப்ப வந்திருக்கவங்களையும் இணைச்சு விட்டு அவங்களுக்கும் தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பயன்படுறதுக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டு இணைப்புல வந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுடன் வாழ்த்துக்களுடன் வையம்பட்டி செந்தில். நன்றி மாமா. இப்ப மீண்டும் இப்ப இருக்கவங்க இப்போ ஒரு 37 41 பேர் இருக்கீங்க. இந்த 41 நம்பர் இருக்கு, உங்களை பத்தி கவலை இல்லை. என் நம்பர் இல்லாதவங்களுக்கு இப்ப மறுபடியும் என்னோட நம்பரை சொல்றேன். நீங்க எந்த ஊரு, உங்க பேரு, உங்க போட்டோ எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. என்னுடைய நம்பர் வந்து 93565 சொல்றேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஆனந்த் சார் அப்படியே ஐயோ மனசு பெருசு. ஐயோ அதே மாதிரி இந்த முத்து குருஜி வந்து சிறப்பா சொல்லியிருந்தாரு. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஒரு விளக்கம் கொஞ்சம் கம்மியா அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இதை நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் முன்னாடிலாம் நிறைய பேர் ஆள் பலம் நிறைய இருக்கும். இப்போ ஆள் பலம்லாம் கம்மியா இருக்குது. அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம கண்ணை வச்சுக்க ரொம்ப இன்னும் சார் வந்து இன்னும் நிறைய டூல்ஸ்ல வாங்கி நம்ம சமுதாய மக்கள் முன்னேறக்கு நல்ல குருஜி சொல்லிக்காரு. குருஜி சொன்னதுல உண்மைதான். மேல வந்து என் கடைக்கு பக்கத்துல வந்து இந்த பேட்டரி டில்ல தான் ஆஸ்பரா சீட்டே போட்டாங்க. இந்த தகர சீட்டு போட்டதே. மீண்டும் பிரபு சார் நம்பர் சொல்லுங்க. 944 35 650 99. சரிங்க சார். நான் குரூப்ல இல்லைங்க சார். உங்க நம்பர் நன்றி சார். இருக்குமா 8600
உங்களுக்கு ஓகே வெயிட் பண்றேன். ஓகே ஓகே, வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப இன்னைக்குதான் வந்து ரொம்ப டைம் 9:20. நம்ம சிங்காரண்ண சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து டைம் வந்து டைம் மாத்தி போட்டாச்சு. வீட்டுல இங்க வாசல்லே நிக்கிறாங்க. கிடைக்கல ஏரியா மாதிரி வாங்க, நாங்க இடம் தர வாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.